So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு கைனமேட்டிக்ஸ் பார்ட் 5, அதாவது கைனமேட்டிக்ஸ் இன் 1D நம்ம பார்ட் 4ஓட கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஆமாம் ப்ரோ. அப்ப இந்த லெக்சர்ல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? கைனமேட்டிக்ஸ் இன் 2D ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இல்ல, நான் உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர்லயே சொல்லியிருந்தேன். ஒரு லெக்சர், ஒரு ஷார்ட் லெக்சரா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் மட்டும், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், அதை எப்படி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த லெக்சர். ஓகேவா? இந்த லெக்சர்ல brought you around 15+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 16 or 17 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஓகேவா? என்ன ப்ரோ 17 கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னா, எஸ் 17 கொஸ்டின்ஸ் தான். பட் இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அப்ரோச்சோட இருக்கும். ஓகேவா? ஒரு சில இதுல நீங்க ஒரு சில கான்செப்டே புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஒரு சில இதுல நீங்க ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட், இந்த சாப்டருக்கு முன்னாடி உள்ள சாப்டர்ல உள்ள கான்செப்ட்ஸ் ரிவைஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ்லாம் உள்ள கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை சால்வ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன லெக்சர்லயே ஒரு 6 or 7 பாயிண்ட்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? பட் என்ன நம்மளுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் லெக்சர் வந்து 2 hours தாண்டி இழுத்துருச்சு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் இந்த 15-16 கொஸ்டின்ஸை பார்ப்போம். பார்த்துட்டு அது போக 20-24 கொஸ்டின் பேப்பரும் கையில வச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிட்டு வேற ஏதாவது இதுல கைனமெட்டிக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத தேடி பார்க்கலாம். ஓகேவா? இப்பவும் சொல்றேன், நம்ம ரிலேட்டிவ் மோஷன் முடிக்கல. நீங்க நிறைய பேர் அப்புறம் இதுல ரிலேட்டிவ் மோஷன் இன்னும் நீங்க பண்ணலையே ப்ரோ, அப்புறம் எப்படி 1D மோஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கறத ஒரு தனி லெக்சரா, தனி கான்செப்டா நான் உங்களுக்கு நடத்திடுவேன். ஓகேவா? அது வந்து 2D முடிச்சுட்டு தான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் போவோம். ஸோ இப்போதைக்கு அதை பத்தி நீங்க வெரி பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அப்போ லெக்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் அவங்க எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நம்மளோட கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்க்கு போற அளவுக்கு ரீச் எதுவுமே வந்து பயாலஜி வீடியோஸ்க்கு அவ்வளவா போன மாதிரி இல்லை. பின்னாடி ஏதோ ரீசன் இருக்கா என்ன எதுன்னு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி பயாலஜி நான் நடத்துறது உங்களுக்கு சுத்தமா புரியலையா, இல்ல என்ன ரீசன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆர்எல்ஸ் இல்ல ப்ரோ பயாலஜி நாங்க படிக்கல அப்படின்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. பிகாஸ் பயாலஜி தான் மேக்சிமம் மார்க்ஸ். அண்ட் கம்பேர் டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்றதும் பயாலஜில தான். ஓகேவா? ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வரும், பட் ஆனால் நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜில ஈஸியாவும் ஸ்கோர் பண்ணலாம், நிறையவும் ஸ்கோர் பண்ணலாம். அங்க வெயிட்டேஜும் அதிகம், மார்க்ஸும் அதிகம், டிஃபிகல்ட்டி லெவலும் கம்மி. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் லைக் உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது முடியுமான்னு ட்ரை பண்றேன். பட் அப்படி இல்லாம ப்ரோ நீங்க சொல்றதே எனக்கு நல்லா புரியுது, பட் பயாலஜி ஈஸி சப்ஜெக்ட் தானே, கடைசியில பாத்துக்கோ அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அந்த தாட்டை இப்பவுமே விட்டுருங்க. ஸ்டார்ட் ரிவைசிங் ஆர் ஸ்டார்ட் ஸ்டடிங் பயாலஜி ஃப்ரம் நவ். ஓகேவா? பயாலஜி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தட் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனா இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் கிளாரிஃபை தட். நீங்க கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்குற டவுட்ல நான் கிளாரிஃபை பண்றேன்ல, அதே மாதிரி நான் கேட்குற இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கிளாரிஃபை பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்ன, இதுல ஆரம்பிச்சு வெக்டார்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அது இதுன்னு எல்லாம் பார்த்து தென் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், எங்க அது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அதெல்லாம் டெரிவேட் பண்ணி அண்ட் அது எந்த கண்டிஷன்ல அது ட்ரூ அண்ட் அந்த இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ் என்ன, nth செகண்ட் அது எப்படி அந்த ஃபார்முலா வந்துச்சு, இவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி அண்ட் தென் அதுல சம்ஸ் ட்ரை பண்ணி கிராஃப் வச்ச சம், டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வச்ச சம், தென் ஃப்ரீ ஃபாலு அண்ட் இந்த ஒரு JW மெயின்ஸோட PYQ, ஒன் ஆஃப் தி லென்த்தியஸ்ட் PYQ இன் JW மெயின்ஸ். நம்மளோட நோட்ஸை சால்வ் பண்ணதே 1, 2, 3 3 பேஜஸ் கிட்ட போயிருச்சு. தென் இந்த ஃப்ரீ ஃபால் இதுதான் லாஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம். ஓகே. அண்ட் அதுல உள்ள ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ட்ரிக்ஸ் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் லாஜிக். ஓகேவா? எப்பவுமே பிசிக்ஸ்ல நீங்க ட்ரிக்னே சொல்லக்கூடாது, அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் லாஜிக். ஓகேவா?
இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கோர் லாஜிக், டக்குன்னு உங்களுக்கு சால்வ் பண்றது ஈஸியாக்குறதுக்காக உள்ளது. தென் இந்த கொஸ்டின் பார்த்தோம். இது ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஹியர் இஸ் தி கொஸ்டின். ஒரு நிமிஷம். சோ அப்ப இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. 7th கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா என்ன? 1 சால்வ் பண்ணிட்டோம், 2 பண்ணிட்டோம், 3 பண்ணிட்டோம், 4 பண்ணிட்டோம், 5 பண்ணிட்டோம். சாரி 5 வந்து ஹோம்ஒர்க்கு, 6 பண்ணிட்டோம், 7 சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ 5 மட்டும்தான் சால்வ் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, 5ல என்ன கேட்டிருக்காங்க? வாங்க சால்வ் பண்ணுவோம். எங்க பண்ணலாம்? வெயிட். ஓகே, நம்ம இப்போ 5 இங்க சால்வ் பண்ணுவோம். 5ல என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் டைம் t is equal to 4 செகண்ட்ல இருந்து 8 செகண்டுக்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? v plus u by 2 into t யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. vனா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. t is equal to 8 செகண்ட்ல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ரோ என்னவா ப்ரோ இருக்கும்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாரு. இது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 குறைஞ்சிக்கிட்டே போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அப்போ இது 4 செகண்ட் கழிச்சு 0 ஆயிருமா? ஆமாம் ப்ரோ. சோ அப்ப u என்னது? 0. ஓகே ப்ரோ. u என்னது? பிளஸ் 0 இன்டு டைம் பீரியட் எவ்வளோ? 8 - 4னா 4 செகண்ட். கரெக்டா? 8 - 4. ஓகே. இப்ப v எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். v என்னது? 8 செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது செகண்ட்ல இருந்து ஒரு 4 செகண்ட் கீழே வந்திருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடி இருந்தா அடுத்த 4 செகண்ட் கழிச்சு என்ன ஆயிருக்கும்? 40 மீட்டர் per செகண்ட் டவுன்வர்ட்ஸ் ஆயிருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இங்க இருக்கிறது அதுதான் டைம் டு ரீச் ஸ்டார்டிங் பாயிண்ட். திரும்பி அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு 8 செகண்ட். சோ நீ இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். 8 செகண்ட்ல திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆயிருக்குன்னா இனிஷியலா இருந்த வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். ஸ்பீடுன்னு எடுத்தோம்னா சேம் ஸ்பீட் தான். காரணம் ஸ்பீடுங்கிறது வெறும் மேக்னிடியூட். ஸோ இங்கேயும் 40 தான், இங்கேயும் 40 தான். ஸோ அப்போ இங்க 14 வரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்ப அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? 40 divided by 2னா 20 into 4 which is 80 மீட்டர். சரி, நம்மளுக்கு இந்த 80 மீட்டருங்கிறது இப்ப என்ன டிஸ்டன்ஸ் ப்ரோ? இங்க இருந்து இந்த கிரவுண்ட், அதாவது இந்த டாப் ஆஃப் தி டவர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சரி, இது நான் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட்னு சொல்லலாமா? ஆமா ப்ரோ, சொல்லலாம். சரி, அந்த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சது? 80 தான் ப்ரோ. சிம்பிள். இந்த ஃபார்முலாவும் வேலிட் தான் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த சம் வச்சிருந்தேன். ஓகேவா? நீங்க u²/2g அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து வந்த இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இந்த s is equal to v plus u/2 into t போட்டாலும் சரி, ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேவா? நீ எந்த ஃபார்முலா வேணாலும் எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம். பட் சைனு கரெக்டா யூஸ் பண்ணணும். அண்ட் உனக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு உனக்கு எந்த ஃபார்முலா சூட் ஆகுங்கிறத நீ பார்த்து போடணும். இப்போ வந்து டைமே கொடுக்காத இடத்துல s is equal to ut plus half at² யூஸ் பண்ண நினைச்சின்னா அது முட்டாள்தனம். காரணம் உனக்கு டைமே தெரியாது. ஆல்ரெடி தெரியாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இன்னொரு தெரியாத விஷயத்த எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புரியுதா? அதனால சொல்றேன். ஓகே, சரி. இப்ப நல்லா கவனிங்க அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் பாயிண்ட்ஸ். கொஸ்டின் சால்விங்ல நீங்க பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்ல போறேன். என்னது ப்ரோ அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது செக் வெதர் a ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். a கான்ஸ்டன்டா இல்லையாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? a கான்ஸ்டன்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? ஏன் ப்ரோ அப்படின்னா, a கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எடுத்தோம் தெரியுமா, அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் அந்த ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ செக் வெதர் a is equal to constant or not.
ஓகே ப்ரோ, நாங்க அதை செக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு பாருங்க. ஆஸ்க் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கானா ஆர் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானான்னு பாருங்க. ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கானா இல்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானான்னு பாருங்க. அதே மாதிரி ஸ்பீடு கேட்டிருக்கானா ஆர் வெலாசிட்டி கேட்டிருக்கானான்னு பாருங்க. ஓகேவா, ஸ்பீடா வெலாசிட்டியான்னு பாருங்க. இப்ப வெலாசிட்டி கேட்டானா நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கேட்டா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே ப்ரோ. இப்ப இஃப் இன் கேஸ் ஆஸ்க்டு ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஃபைண்ட் டர்னிங் பாயிண்ட் அண்ட் ப்ரொசீட். என்னது, இப்போ உனக்கு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, நீ எங்கேயாவது இது டேர்ன் ஆகுதா, ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கா இல்லையான்னு பாக்கணும். ஈக்குவேஷன்ல மைனஸ் இருந்தா டேர்னிங் பாயிண்ட கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 சம்ஸ் ட்ரை பண்ணோம். அந்த இருக்குல்ல, இந்த சம் தான். அது போயிட்டு டேர்ன் ஆயிட்டு வருது, அது எந்த இடத்துல டேர்ன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுலாம் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே ப்ரோ, சரி. அண்ட் தென் assign correct signs for A, V, S. ஓகேவா, அதாவது ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மூணுத்துக்கும் கரெக்டான சைன் தான் போட்டிருக்கியா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோ, ஆர் எல்ஸ் கரெக்டான சைனா அசைன் பண்ணிக்கோ. ஏன் ப்ரோ அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லேயே சொன்னதுதான், ஸ்டார்டிங்ல ஐ திங்க் இந்த கைனமெட்டிக்ஸ் 1D ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். நீ இதைத்தான் பாசிட்டிவா போடணும் இல்ல இதைத்தான் பாசிட்டிவா போடணும், உனக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஆர் நிபந்தனைகள் எதுவுமே கிடையாது. ஓகேவா, நீ இதையும் பாசிட்டிவா போடலாம் இல்ல இதையும் போடலாம். பட் நீ இப்ப இதை பாசிட்டிவா போடுற அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாத்தையும் நெகட்டிவ்னு எடுக்கணும். ஓகேவா, நீ இதையும் பாசிட்டிவா போட்டு இதையும் பாசிட்டிவா போட்டா அது தப்பு. ஏதாவது ஒன்ன பாசிட்டிவா வச்சுக்கோ, இன்னொன்னு நெகட்டிவா வச்சுக்கோ. ஓகேவா, சரி ப்ரோ, இப்ப நான் ஈஸியா சால்வ் பண்ண எதை பாசிட்டிவா வைக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் எந்த டைரக்ஷன்ல நிறைய குவான்டிட்டி இருக்குன்னு பாரு. அதாவது இப்போ உனக்கு கொஸ்டின்ல 3மே இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ இதுல எந்த 2 குவான்டிட்டி ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு பாரு. இப்போ உனக்கு மேபி வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஒரே டைரக்ஷன்ல இருக்கலாம், அப்போ நீ அதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோ. ஓகேவா, அப்போ உனக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். மிச்சபடி நீ எதை வச்சாலும் பிரச்சனை கிடையாது. பட் எஃபிஷியன்ட் கால்குலேஷன் வேணும்னா மெஜாரிட்டி ஆஃப் குவான்டிட்டி, மெஜாரிட்டி ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி எந்த சைட்ல இருக்கோ அந்த சைட பாசிட்டிவா எடுத்துக்கோ, அந்த மைனாரிட்டி இருக்கிறத நெகட்டிவ்னு எடுத்துக்கோ. ஓகேவா, ஓகே ப்ரோ, சரி. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஜேடபிள்யூல ஜேடபிள்யூ அட்வான்ஸ் நினைக்கிறேன், அட்வான்ஸா மெயின்ஸான்னு தெரியல. பட் ஆனா அங்கெல்லாம் வந்து இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். பட் நீட்ல நீங்க நிறைய தடவை நம்ம தப்பு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ஒரு பேசிக்கான கான்செப்ட் இது, நீங்க சிம்பிளா லாஜிக்கலா யோசிங்க. ஓகேவா, பிரேக்ஸ் ஒர்க் ஒன்லி டில் வெஹிக்கிள் ஸ்டாப்ஸ். என்னது ப்ரோ, பிரேக்ஸ் ஒர்க் ஒன்லி டில் வெஹிக்கிள் ஸ்டாப்னா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. அப்படின்னா இப்ப நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், எனக்கு அதை சால்வ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லுவியா? கொடுங்க ப்ரோ, டக்குன்னு சொல்லிடுவோம். நாங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணி ரெடியா இருக்கோம். எஸ், நல்லா தெரியும், நீங்க எல்லாருமே ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. கொஸ்டின் நல்லா கவனி. எனக்கு ஒரு கார் இருக்கு. ஓகேவா, இது ஒரு விண்டேஜ் கார். ஓகேவா, வச்சுக்கோ. இந்த காரு எனக்கு v ஈக்குவல்ஸ் டு 100 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, போகட்டும். இப்போ நான் உள்ள உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்றேன், டக்குன்னு பிரேக் போடுறேன். பிரேக் வந்து எப்படின்னா எனக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது அந்த பிரேக்கோட டீசலரேஷன். ஓகேவா, அதாவது
பிரேக் போட்டா எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டரா குறைஞ்சிக்கிட்டே, சாரி ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் per செகண்ட் 10 மீட்டர் per செகண்டா குறையும். ஓகேவா? என்னோட பிரேக்கோட ரெடியூசிங் ஆக்சிலரேஷன் வேல்யூ இதுதான், ஆர் டீசலரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? குறைக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். அந்த டீசலரேஷனோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே ப்ரோ. இப்போ பிரேக் எவ்வளவு நேரத்துக்கு ப்ரோ போடுறீங்க அப்படின்னா, பிரேக் இஸ் அப்ளைடு ஃபார் 20 செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபைண்ட் distance traveled or displacement traveled. Straight line motion, so distance traveled, displacement ரெண்டு ஒன்று தான் வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல என்ன ப்ரோ பெரிய விஷயம் இருக்கு? S is equal to ut plus half at ஸ்கொயர்னு போட்டா முடிய போகுது. இது நம்மளுக்கு A வந்து நெகட்டிவ்ல இருக்கும் ப்ரோ, ஏன்னா இது பிரேக் போடுறோம், ஸோ அது குறைக்க போகுது. ஸோ டீசலரேஷன், ஸோ நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அப்போ நான் 100 into 20 minus half into 10 into 400, 20 ஸ்கொயர் 400. ஸோ அப்போ இது 200 ஆயிரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. $100 into 20, இங்கே 200 into 10, ரெண்டு எவ்வளோ? ஒண்ணுதான், 0. அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? 20 செகண்ட் கழிச்சும் இது எங்கேயுமே மூவ் ஆகல அப்படின்னு அர்த்தம் ப்ரோ. அப்படியா? மூவ் ஆகாம இருக்குமா என்ன? நல்லா யோசிச்சு பாரு. நீ வண்டியில போயிட்டு இருக்கிற, ஓகேவா? லெட் இட் பி எனி வெஹிக்கிள். நீ சைக்கிள்ல பெடல் பண்ணிட்டு போறியோ, இல்ல பைக்ல போறியோ, எதுல போனாலும் சரி, பைக், கார், சைக்கிள், எனிதிங். ஓகேவா? நீ போயிட்டு இருக்கும்போது பிரேக் போட்டா ஒரு 20 செகண்டுக்கு நீ பிரேக் போடுற. ஓகேவா? நீ 100 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்க, ஒரு 20 செகண்டுக்கு நீ பிரேக் அமுக்கிட்டே இருக்க. பிரேக் உனக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல் பிரேக் கிடையாது. போட்ட உடனே வண்டி நின்று நீ அப்படியே இந்த காமெடி சீன்ஸ்ல வர மாதிரி நீ அப்படியே அந்த கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வந்து விழுற அளவுக்கு வெஹிக்கிள்ல பவர் பிரேக் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. நீ சடன் பிரேக்கா போடாம பிரேக் அமுக்குற, அது 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா குறைச்சி, அதாவது அதோட டீசலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் per செகண்ட் 10 மீட்டர் per செகண்டா குறைச்சிக்கிட்டே வருது. ஓகே ப்ரோ. இப்போ ஐம் சாரி மைக் ஸ்லைட்டா கீழே விழுந்துருச்சு. மேபி உங்களுக்கு ஏதாவது சடன் நாய்ஸஸ் ஏதாவது வந்திருக்கலாம். ஐம் சாரி ஃபார் தட். மைக்கு கீழே விழுந்துருச்சு, அதனாலதான். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், லெட் மீ செக் வெதர் பர்ஃபெக்ட் கனெக்ஷன் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ தெர் இஸ் நோ எரர் இன் தி ஆடியோ. ஆடியோ பர்ஃபெக்டா கேக்குதுன்னு தான் தோணுது. நீங்க ரீடிங்கும் கரெக்டா தான் இருக்கு. ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 20 செகண்டுக்கு நான் அந்த பிரேக் அமுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நான் அந்த ஃபார்முலால போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? இந்த ஃபார்முலா தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஏன்னா இங்க கான்ஸ்டன்டான ஒரு டீசலரேஷன் தான். ஸோ அந்த ஃபார்முலா கரெக்ட் தான். சரி, ஓகே. கான்ஸ்டன்ட் டீசலரேஷனா அதான் கேட்டிருக்காங்களா என்ன? கான்ஸ்டன்டா கொடுத்துருக்காங்களா இல்ல நாட்டா? கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது செக் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்டா டிஸ்டன்ஸான்னு பார்க்கணும், ஸ்பீடா வெலாசிட்டின்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இங்க ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அண்ட் இங்க எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா நீ செக் பண்ணணும் இங்க. கரெக்டா? கரெக்ட். பட் நம்ம இங்க டேர்னிங் பாயிண்ட் செக் பண்ணல. கரெக்டா? நீ இப்படி போனா கூட இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லைனாலும் இதுல டேர்னிங் பாயிண்ட் செக் பண்ணாம பண்ணல, இல்லைனாலும் இதுல நீ இன்னொரு விஷயம் மூலமா கண்டுபிடிக்கலாம். அது என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு விஷயம் இருக்கு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. இங்க பிரேக் போட்டா வண்டி எவ்வளவு நேரத்துல நிக்கும்னு சொல்லு பாப்போம். எனக்கு வண்டி எவ்வளவு நேரத்துல ஸ்டாப் ஆகும் ப்ரோ? இது என்ன ப்ரோ கேள்வி? 100 மீட்டர் per செகண்ட்ல போகுது. என்னோட டீசலரேஷன் எவ்வளோ? 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் per செகண்ட் 10 மீட்டர் per செகண்டா ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப 100 மீட்டர் per செகண்ட் 0 ஆகிறதுக்கு எனக்கு 10 செகண்ட் தானே ப்ரோ ஆகும்? இது என்ன கேள்வி? கரெக்ட், 10 செகண்ட் தானே ஆகும். ஆமாம் ப்ரோ. சரி, இப்ப 10 செகண்ட் கழிச்சு கார் நின்றுச்சு. ஓகே ப்ரோ. நான் இன்னும் பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் பிரேக் அமுக்குனதை கால் எடுக்கவே இல்லை. இப்ப எனக்கு கார் என்னவாகும்? ரிட்டர்ன் வருமா? அது எப்படி ப்ரோ ரிட்டர்ன் வரும்? ரிட்டர்ன்லாம் வராது ப்ரோ. கரெக்ட், ரிட்டர்ன் வராது. கரெக்டா? அப்புறம் நீ இங்க ஏன் 20 நம்ம போட்டோம்? புரியுதா? இதைத்தான் நான் இங்க சொல்ல வர்றது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க என்ன போட்டிருக்கீங்க? அவன் கொஸ்டின்ல 20 செகண்ட் கொடுத்துருக்கான், நீங்களும் 20 போட்டிருக்கீங்க இங்க வேல்யூஸ்லாம். பட் அப்படி போடக்கூடாது.
இங்க பிரேக்குன்னு அவன் தெளிவா கொடுத்துட்டான். காமன் சென்ஸ். பிரேக் எது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும்? வண்டி நிக்கிற வரைக்கும் தான் பிரேக். வண்டி நின்னக்கு அப்புறம் நீ பிரேக்க பிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வண்டி ரிவர்ஸ்ல போகுமா? போகாது. ரிவர்ஸ் கியர் போட்டு எடுத்தாதான் ரிவர்ஸ்ல போகும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா, பிரேக் உனக்கு 20 செகண்டுக்கா இருந்தாலும் சரி, இதே இது உங்களுக்கு 2 லட்சம் இல்லைன்னா 20 லட்சம் செகண்டுக்கு இருந்தாலும் சரி, உனக்கு இந்த வண்டி டிராவல் பண்ணிருக்க போற டிஸ்டன்ஸ் அந்த 10 செகண்ட்ல மட்டும்தான் அது டிராவல் பண்ணிருக்கும். ஏன்னா நீ அதுக்கப்புறம் உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ பிரேக்கையே மிதிச்சுக்கிட்டே இருக்கீன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் உனக்கு வண்டி ரிவர்ஸ்ல எல்லாம் போறது கிடையாது. நின்னது அப்படியே அதே இடத்துல நின்னுக்கிட்டு தான் இருக்க போகுது. புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ, இப்போ புரியுது. அதாவது அவங்க எங்களுக்கு 20 செகண்ட் கொடுத்தாலும் சரி, என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னது? வண்டி எப்போ ஸ்டாப் ஆகுங்கிறத பாத்துக்கணும். அதாவது பிரேக்ஸ் ஒன்லி ஒர்க் டில் வெஹிக்கிள் ஸ்டாப்ஸ். வண்டி நிக்கிற வரைக்கும் பிரேக் ஒர்க் ஆகும். சோ எப்போ வண்டி நிக்கும் அப்படிங்கறத நாங்க லைட்டா செக் பண்ணிக்கிடணும். அதைத்தானே ப்ரோ சொல்ல வரீங்க? எஸ், கரெக்டா பிடிச்சிட்டீங்க. நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இப்போ ஒரிஜினலான கால்குலேஷன் நீங்க இங்க போடணும்னா delete t is equal to 10 செகண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா 10 செகண்ட்ல வண்டி நின்றும். அதுக்கப்புறம் இந்த டிராவல் பண்ணாலும் பிரயோஜனம், அதாவது பிரேக் மிதிச்சிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சோ நான் t is equal to 10 செகண்ட் எடுத்து போடணும். அப்ப நான் அப்படி போடணும்னு வச்சுக்கோங்க. s is equal to ut. u எவ்வளோ? 100 into t. இங்க மைனஸ் half into 10 into t ஸ்கொயர் எவ்வளோ? 100. ஓகே. சோ இப்போ இதை கேன்சல் பண்ணா 5. இங்க 10 into 100 minus 5 into 100 500. கரெக்டா? சோ வண்டி 500 மீட்டர் மூவ் பண்ணிருக்கும். வண்டி எவ்வளவு தூரம் மூவ் பண்ணிருக்கும்? 500 மீட்டர் தள்ளி போய் நின்றுக்கும். அதாவது 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுக்கும் வண்டி. ஓகேவா? பட் நீ இப்ப இதே 20 செகண்ட் எடுத்தா நம்மளுக்கு அப்ப வேல்யூ என்ன வந்துச்சு? வண்டி அதே இடத்துல நின்றுச்சுன்னு அர்த்தம். அதாவது நீ போன கேஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னு சால்வ் பண்ணிருந்தோம்ல, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அசம்ஷன் ஆர்எல்ஸ் நம்ம எடுத்த கேஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே போயிருக்கு 500 மீட்டர்ல போய் இதாயிட்டு திரும்பி அது ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கு. புரியுதா? நம்ம இங்க டேர்னிங் பாயிண்ட் நம்ம செக் பண்ணல. ஓகேவா ப்ரோ? அப்ப இதோட ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் வருமானா? வருது இல்ல. யூடி மைனஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் நெகட்டிவ் வருதா? சோ அப்ப இதுல டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது நீங்க இந்த மைனஸ் ஏங்கிறத பிரேக்குன்னு அசியூம், அதாவது கொஸ்டின்ல பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்ப நாம பண்ணிருக்க இந்த ஸ்டெப் தான் கரெக்ட். இல்ல அப்படி கொடுக்காம ஒரு கான்ஸ்டன்ட் டீசலரேஷனா ஒரு 10 மீட்டர் per செகண்ட் 20 செகண்டுக்கு ஆக்ட் ஆகுது அப்படி கொடுத்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணணும். ஓகேவா? இல்லன்னா அவங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. A constant deceleration acts on the vehicle until it stops. அது நிக்கிற வரைக்கும் அதுல ஒரு கான்ஸ்டன்ட் டீசலரேஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல கான்ஸ்டன்ட் டீசலரேஷன் acts on the car until 20 seconds அப்படின்னா நீங்க அந்த டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி டீயோட வேல்யூவை 20 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் சொல்ல வரது புரியுதா? கிளியரா புரிஞ்சிருச்சு ப்ரோ. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னது ப்ரோ அப்படின்னா, இது டக்குன்னு புரியாது, பட் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய பாயிண்ட் தான். இஃப் ஆப்ஜெக்ட் is released from a moving body with speed v, then object tends to travel with v meter per second. என்னது ப்ரோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷா இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் விஷயம் சொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்ல முடியாது. இஃப் யூ ஆர் 11th கை ஆர் 12th கை, நான் இது வரைக்கும் கைனமெட்டிக்ஸ் அவ்வளவு டீப்பா படிச்சது இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டிராப்பர்ஸ்க்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, நீங்க கார்ல நான் ஒரு v மீட்டர் per செகண்ட் ஸ்பீடோட போயிட்டு இருக்கேன்.
இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பாட்ல என் கையில இருந்து ஒரு பாலை வந்து விடுறேன். அப்ப எனக்கு பாலை விட்டா எனக்கு என்ன ஆகும், இப்படி விழுமா கீழே? ஆமா ப்ரோ, அப்படிதான் விழும். கிடையாது, உனக்கு பாக்குறதுக்கு வேணா அது ஸ்ட்ரெயிட்டா விழுற மாதிரி இருக்கலாம், பட் அது ஸ்ட்ரெயிட்டா விழாது. ஓகேவா? அது எப்படி விழும்னா, நீ காரும் முன்னாடி போயிட்டு இருக்குமா, இது கீழே விழ ட்ரை பண்ணும். கீழே விழுறது காரணம் கிராவிட்டி கீழே இழுக்கிறதுனால கீழே விழும். பட் நீ இங்க ஒரு விங்கிற ஸ்பீட்ல போனதுனால உன்னோட பாலும் v மீட்டர் per செகண்ட்ல தான் போகும். ஓகேவா? சோ அதனால உனக்கு மோஷன் இப்படி தெரியும். ஆனா ப்ரோ, நான் இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைட்டா கீழே விழுந்த மாதிரி தானே தெரியுது ப்ரோ அப்படின்னா, அதுக்கு காரணமும் இருக்கு. காரணம், நீயும் இங்க மூவ் ஆயிட்டு இருக்க, புரியுதா? அதே v ஸ்பீடோட நீ மூவ் ஆகும்போது உனக்கு அது பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுந்த மாதிரி தெரியும். பட் வெளியே இருந்து, இப்ப நீ கார்ல போயிட்டு இருக்க, நான் வெளியே நிக்கிறேன்னா, நான் நின்னு பாக்குறவனுக்கு எனக்கு எப்படி தெரியும்னா பால் இப்படி வந்து விழுந்த மாதிரி இருக்கும். பட் உனக்கு இப்படி விழுந்த மாதிரி தான் தெரியும். ஓகேவா? இது ரிலேட்டிவ் மோஷன்ல நம்ம இதை படிப்போம், பட் இப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இதுல எப்படின்னா சம்ஸ் எப்படி வரும்னா, இப்போ ஒரு ஹாட் ஏர் பலூன் இருக்கு. ஓகேவா? ஹாட் ஏர் பலூன், இந்த ஹாட் ஏர் பலூன்ல ஒரு v ஸ்பீட்ல மேல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலை டிராப் பண்றாங்க அப்படின்னு வரும். அப்ப அர்த்தம் அது டிராப் ஆகுது இல்ல, அது திரும்பி v ஸ்பீட்ல மேல போயிட்டு வரும். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த பாயிண்ட கொடுத்திருக்கேன். ஒரு மூவிங் பாடியில இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த மூவிங் பாடியோட ஸ்பீட இந்த ஆப்ஜெக்ட் அதையே மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். பட் எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு வந்து கிராவிட்டி அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னலா இருக்கிறதுனால இட் டென்ஸ் டு மெயின்டைன் தட் ஸ்பீட். பட் ஆனா ஸ்பீட் மாறிடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப ஆக்சிலரேஷன்லாம் இப்ப இப்படி கார்ல போயிட்டு இருக்கிற, ஓகேவா? நீ இப்ப டிராப் பண்ற, அப்ப எனக்கு இதுவும் இப்படி போக ட்ரை பண்ணும். பட் இப்ப எதிர்காத்து ரொம்ப வேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது செம்ம ஆக்சிலரேஷன் கொடுக்குது. அப்படிங்கிறப்போ இது மேபி உனக்கு இப்படியே விழுறதுன்னு தெரியலாம். ஓகேவா? சோ இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனா நம்ம ஏர் டிராக்ல நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம் அவ்வளவா. ஒன்லி இன் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஏர் டிராக் இவ்வளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணா மட்டும்தான் எடுப்போமே தவிர, அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்டேட்டட் நம்ம எடுக்க மாட்டோம் ஏர் டிராக. சோ இப்போ இந்த எத்தனை பாயிண்ட், 1 2 3 4 5 6 6 பாயிண்ட் நல்ல ஞாபகம் இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? திருப்பி சொல்றேன். முதல்ல உனக்கு கொஸ்டினை பார்த்தோன்னா உனக்கு என்ன கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிரு. சரி ப்ரோ, செக் பண்ணிட்டேன். அடுத்து உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்களா இல்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸ்பீடு கேட்டிருக்காங்களா இல்ல வெலாசிட்டி கேட்டிருக்காங்களாங்கிறத பாத்துக்கோ. இஃப் இன் கேஸ் ஸ்பீடு இல்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் எதுவும் வருமா, வெலாசிட்டி எங்கேயும் ஜீரோ ஆகுதா, டேர்னிங் பாயிண்ட் வருமா, டேர்ன் ஆகி எவ்வளவு தூரம் போகுது, எந்த இடத்துல டேர்ன் ஆகுது, எந்த டைம்ல டேர்ன் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது நம்ம இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ல பண்ண மாதிரி. ஓகே. அதுக்கடுத்து நீ சைன் அசைன் பண்றத கரெக்டா பண்ணணும். இந்த பக்கம் தான் பாசிட்டிவ், அந்த பக்கம் தான் நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. பட் அது உன்னோட விருப்பம் தான். பட் நீ கரெக்டா எந்த சைட பாசிட்டிவ்னு எடுக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற குவான்டிட்டி எல்லாம் நெகட்டிவ் தான் எடுக்கணும். ஓகேவா? ஒரு எஃபிஷியன்ட் சால்விங் ப்ராசஸ்க்குனா மெஜாரிட்டி ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி எந்த சைடு இருக்கோ அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கோ. மைனாரிட்டி ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எந்த பக்கம் இருக்கோ, அதாவது குறைஞ்ச பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எந்த பக்கம் இருக்கோ அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்து பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீ வாட்டில் அவன் கொடுத்த டைம் ஃபுல்லா எடுக்க கூடாது. ஓகேவா? இப்போ அவன் 20 மீட்டர் per செகண்டுக்கு பிரேக் அடிக்குது அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீ 20 மீட்டர் per செகண்ட் எடுக்க கூடாது. வண்டி நிக்கிற வரைக்கும் தான் பிரேக் ஒர்க் ஆகும். வண்டி நின்னக்கு அப்புறமா நீ பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறங்கிறது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். கரெக்டா? உன் காலு தான் வலிக்கும். சோ நீ டைமிங்க அவங்க கொடுத்த டைமிங் அப்படியே போடக்கூடாது. பிரேக் அடிச்சு எவ்வளவு நேரம் வரைக்கும் அது நிக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அந்த டைமை தான் நீ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் மூவிங் பாடியில இருந்து ஒரு ஆப்ஜெக்ட ரிலீஸ் பண்றேன்னா அது அந்த மூவிங் ஆப்ஜெக்டோட மூவிங் பாடியோட ஸ்பீடையே மெயின்டைன் பண்ண அந்த ஸ்பீட்லயே டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. So these are the major points that I wanted to share to you. மேஜரா நீங்க இந்த 6 பாயிண்ட் எல்லா இடத்துலயும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு 99% ஆஃப் மிஸ்டேக்ஸ் நீங்க தவிர்த்திடலாம். ஓகேவா? ஒரு சில 1% or 2%ல எதர் உங்களுக்கு அந்த கான்செப்டே தெரியாத கான்செப்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can't do anything. பட் நீங்க எனக்கு ப்ரோ நான் எல்லா கான்செப்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டேன், தரவா ரிவைஸ் பண்ணிட்டேன், பட் நான் வந்து இது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இந்த 6 பாயிண்ட் படிங்க, முடிஞ்சது. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு இனிமே கைனமேட்டிக்ஸ் இன் 1Dல வரவே வராது. ஓகேவா?
இந்த 6 செக்லிஸ்ட் மட்டும் டக்கு 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 நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கைனமெட்டிக்ஸ்ல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. 99% சான்ஸே கிடையாது. மீதி 1% நம்மளே அறியாம நம்ம பண்றது. அது வந்து எப்படி சொல்றது, இந்த ரேண்டம் எரர் அந்த மாதிரி எப்படி வருதுன்னே தெரியாது, பட் ஆனா வந்துடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ ஓகே, क्वेश्चन சால்வ் பண்ணுவோமா? பண்ணலாமே ப்ரோ. இதுதான் நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. சரி, क्वेश्चन சால்விங்க்கு let us take this card. क्वेश्चनல என்ன சொல்றாங்க? as usual இந்த 15 क्वेश्चन நீங்க மட்டும் நான் சால்வ் பண்ணும்போது நான் சால்வ் பண்றதையும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணதும் நீங்க சால்வ் பண்ணதுலயும் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கு, ஒன்னாதான் இருக்கணும்னு கிடையாது. பட் ஆன்சர் சேமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் நீங்க வேற ஏதாவது மெத்தட்ல கூட போயிருக்கலாம், நான் வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல போயிருப்பேன். சோ கடைசி ஆன்சர் கரெக்டா அண்ட் ஸ்டெப்ஸ் யாரோட ஸ்டெப்ஸ் மோர் எஃபிஷியன்டா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆல்வேஸ் நான் எஃபிஷியன்டான ஸ்டெப்ல போவேன்னு சொல்ல முடியாது. மேபி எனக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எஃபிஷியன்டா இருக்கலாம், பட் ஆனா உங்களுக்கு அதை விட இன்னொரு ஸ்டெப் எஃபிஷியன்டா இருக்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது. பட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு மேக்ஸிமம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ, வாங்க சால்வ் பண்ணுவோம். பாடி பாஸ் பண்ணுங்க. 3, 2, 1 சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் சால்வ் பண்றேன். A body starts from rest. சரி, அப்ப என்னது? u equals to 0 and moves with constant acceleration. மொதல் checklist ரெடி, constant acceleration தான். ஓகே, அடுத்து travels distance x1 in first half of time and x2 in next half of time. Then x1 and x2 ஓட ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். Then find relation of x1 and x2. ஓகே, அடுத்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானா? என்னது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். இதுல எதுவும் டேர்னிங் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னா இருக்காது. காரணம் நம்மளுக்கு என்னது ஈக்குவேஷன் எதுவுமே கொடுக்கல. ஈக்குவேஷன் கொடுத்து அதுல நெகட்டிவ் இருந்தாதான் டேர்னிங் பாயிண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. சோ இப்படி மொட்டைக்கட்டையா கொடுக்கும்போது நம்ம இதுல டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, சரி. அந்த செக்லிஸ்டும் ஓகே வேறுச்சு. அடுத்து பிரேக்கிங் எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, அடுத்து ஏதாவது மூவிங் இதுல இருந்து பாடி எதுவும் டிராப் பண்ணுமா? இல்ல ப்ரோ. நம்ம இங்க ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் பேசுறோம், அதுவும் மூவிங்ல தான் இருக்கு. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ஃபார் t செகண்ட்ஸ். t செகண்டுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்ல போகுது. இது x1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டைம்ல x1 டிஸ்டன்ஸ்க்கு போயிருது. ஓகேவா? நான் என்ன பண்றேன், t/2 அப்படிங்கறத கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ. சோ அப்போ எனக்கு s is equal to ut plus half at ஸ்கொயரா? ஆமாம் ப்ரோ. சரி, அப்ப x1ல 0 into t பிளஸ், ஏன்னா u வந்து 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க, ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ u is equal to 0 பிளஸ் a/2 into t ஸ்கொயர். t ஸ்கொயர்னா இங்க கேபிட்டல் டி ஸ்கொயர். ஓகே ப்ரோ. அடுத்து x2 என்னது ப்ரோ? இதுக்கு அதே ஃபார்முலா தான், ut plus half at ஸ்கொயர். சரி ப்ரோ, அப்ப இதுக்கு அதே மாதிரி a/2 into t ஸ்கொயர் தான் வருமா அப்படின்னா கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. இது என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டைம்ல இது x1 டிஸ்டன்ஸ் போயிருக்கு, நெக்ஸ்ட் ஹாஃப்ல x2 போயிருக்கு. அர்த்தம் என்ன? இங்க வந்து அது நிக்கல, நின்னுட்டு திரும்பி இங்க இருந்து இங்க போகுதுன்னு கிடையாது. அப்படியே வருது. வர்றதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டைம் எடுத்தேன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் x1 போயிருக்கு, நெக்ஸ்ட் ஹாஃப்ல x2 போயிருக்கு. ஓகே ப்ரோ, இது வந்து என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா இது இங்க ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் u equals to 0. இங்க u equals to என்னது? இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி. கரெக்டா? இந்த டிராவலிங் இதோட ஃபைனல் வெலாசிட்டி தான் u, ஆர்எல்ஸ் இதை u டேஷ்னு வச்சுக்கலாம். இதோட ஃபைனல் வெலாசிட்டி தான் u டேஷ். ஸோ u டேஷ் இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at. v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at போடுவோமா? ஆமா ப்ரோ, அதே ஃபார்முலா. u டேஷ் இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at. சரி, ஸோ இப்போ நான் ஃபார்முலாவை போட்டா எனக்கு என்ன வரும்? u0 பிளஸ் a t கேபிட்டல் டி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ u டேஷ் வந்து a கேபிட்டல் டி. அப்ப இங்க நான் என்ன போடணும்? u டேஷ் டி, அதாவது a கேபிட்டல் டி
இன்டு டி, ஏன்னா இங்க டீங்கிறது டி தான், பிளஸ் a/2 டி ஸ்கொயர். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த ஆட் பண்ண என்ன வரும்? எனக்கு இது a t ஸ்கொயர், இது a t ஸ்கொயர் பை 2. ஸோ அப்போ 3/2 a t ஸ்கொயர் வருமா ஆட் பண்ணா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ x1க்கும் x2க்கும் ரிலேஷன் பாரு, என்ன வருது? 3 into x1 is equal to x2 வா? கரெக்டா? ஏன்னா இது a/2 t ஸ்கொயர், இதை எடுத்தோம்னா 3a/2 t ஸ்கொயர். கரெக்டா? சோ x1 விட x2 3 மடங்கு பெருசு. புரியுதா? x1 விட x2 என்னது? 3 மடங்கு பெருசு. சோ அப்ப 3x1 is equal to x2. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு தியரி பேஸ்ட் क्वेश्चन. என்ன கொடுத்திருக்காங்க வாசிங்க. which of the following statement is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? not correct. ஓகே ப்ரோ. சோ அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணிடுவோம். சாரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ, தி ஜீரோ வெலாசிட்டி ஆஃப் அ பாடி அட் எனி இன்ஸ்டன்ட் டஸ் நாட் நெசசரிலி இம்ப்ளை ஜீரோ ஆக்சிலரேஷன் அட் தட் இன்ஸ்டன்ட். அதாவது என்ன சொல்ல வராங்க? ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்லயோ இல்ல பர்டிகுலர் இடத்துலயோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வெலாசிட்டி ஜீரோவா இருக்குன்னா அது மேல ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷனும் ஜீரோ தான் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி. ஆக்சிலரேஷன் ஜீரோவாகவும் இருக்கலாம், பட் ஜீரோவாக மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது அப்படின்றாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தானே ப்ரோ. எப்படி ட்ரூ ப்ரோ? நம்மளோட அந்த டவர்ல இருந்து பாலை தூக்கி போடுற அந்த சமயம் எடுத்துக்கோங்களேன். கீழே இருந்து பாலை மேல தூக்கி போடுறோம் ப்ரோ. ஆமா, தூக்கி போடுற. எனக்கு மேல போன உடனே அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு வெலாசிட்டி என்னவாயிரும்? என்னவாகும்? ஜீரோ ஆயிரும் ப்ரோ. ஆமா, ஜீரோ ஆயிரும். சரி, அப்ப அது ஜீரோவா இருக்கும்போது அது மேல ஆக்சிலரேஷன் தான் ஆக்ட் ஆகுது இல்ல ப்ரோ? அப்பவுமே அது மேல கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகிக்கிட்டே தானே இருக்கு. சோ அப்ப இந்த இது ட்ரூ தானே. ஜீரோ வெலாசிட்டிங்கிறதுனால அங்க ஜீரோ ஆக்சிலரேஷன் இல்லையே, அது மேல ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுது இல்ல. சோ அப்ப இதை நான் என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் ட்ரூ, அதாவது இது கரெக்ட். சோ இது நாட் கரெக்ட்ங்கிற கேட்டகரியில நம்ம எடுக்க முடியாது. ஓகே, அடுத்து, தி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் ட்ரூ only for motion in which magnitude and direction of acceleration are constant during the course of motion. ஆமாம் ப்ரோ, இது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, இது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, the sign of acceleration, option C, the sign of acceleration tells us whether the particle's speed is increasing or decreasing. ப்ரோ இதுவும் கரெக்ட் மாதிரி தானே இருக்கு. நெகட்டிவ்னா டிக்ரீசிங், பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங். இவங்க நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு கரெக்ட்னு ஆயிடுச்சு. கரெக்டா என்னாச்சு? ஓகே, இந்த ரெண்டும் கரெக்ட்னு ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா, கரெக்ட்னு ஆயிடுச்சு. சோ அப்போ ஆல் ஆஃப் தீஸ்ங்கிற ஆப்ஷனும் இருக்க முடியாது. ஆமா, இருக்க முடியாது. அப்ப எப்படி இருந்தாலும் நம்மளோட ஆன்சர் சியா தான் இருக்கணும். பட் ஆனா அப்புறம் இங்கேயும் கரெக்டா தானே கொடுத்துருக்காங்க. சைன் ஆஃப் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவா இருந்தா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், நெகட்டிவா இருந்தா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருந்தா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே. அப்படின்னா இப்படி நினைச்சிட்டு இருந்தா நீங்க இவ்வளவு நேரமா நினைச்சது தப்பு. அந்த தாட் அப்படியே விட்டுருங்க. இப்ப நான் திருப்பி சொல்றேன், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிலரேஷனோட சைன் டைரக்ஷனை மட்டும்தான் சொல்லுது. ஓகேவா? இப்போ எனக்கு நான் இங்க வெலாசிட்டி இருக்கு. ஓகேவா? ஓகே, ஆக்சிலரேஷன் எனக்கு இந்த பக்கம் தான் இருக்கு. ஓகே, பட் நான் என்ன பண்றேன், இந்த சைட நெகட்டிவ்னோ இந்த சைட பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வெலாசிட்டி என்னவா தான் இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். ஆக்சிலரேஷனும் நெகட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ இப்போ இது நெகட்டிவா இருக்குங்கிறதுனால வெலாசிட்டி அது குறைக்குமா? குறைக்காது. அது என்ன பண்ணும்? ஸ்பீட, சாரிங்க, வெலாசிட்டியில ஸ்பீட பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்பீட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் தானே பண்ணும். ஏன்னா இட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஸ்பீட். புரியுதா? சோ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது டைரக்ஷனை குறிப்பிடதானே தவிர அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்காங்கிறது ஆப்போசிட்ல இருக்கா இல்ல சேம் சைட்ல இருக்காங்கிறத பார்த்து. சோ அப்போ திஸ் இஸ் நாட் கரெக்ட். இதுதான் ஆன்சர். புரியுதா? பேசிக்கான விஷயம் தான்.
அதாவது இங்க டைரக்ஷனை மென்ஷன் பண்றதுக்கு தான் சைனே தவிர அது இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு சைன் கிடையாது. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அடுத்த கொஸ்டின், ஒரு நிமிஷம். Two trains A and B, each of length 400 meter. சரி, ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் 400 meters. ஓகே. ஆர் மூவிங் ஆன் two parallel tracks. சரி, வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு. சரி, யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் போகுது. இதுல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மேபி வேணா இங்க போடுறேன். ஓகேவா? ஃபைவ் பை 18 இன்டூ கிலோமீட்டர் பெர் ஹார போட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட் வந்துடும். ஓகேவா? அதாவது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹார்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு இன்டூ 5/18 போடணும். இது மீட்டர் பெர் செகண்ட்ல கிலோமீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போங்க, 18/5 போடணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இதுல பாருங்க 72 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துருக்கான். யூனிஃபார்ம் ஸ்பீடு 72 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகே. ஸோ அப்போ நான் 72 இன்டூ 5/18 போட்டேன், எனக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல வந்துருமா? ஆமாம் ப்ரோ, வந்துடும். கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அது 20 மீட்டர் பெர் செகண்ட்ல அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அந்த ட்ரெயின் பியோட டிரைவர் இருக்காருல்ல, ஹி டிசைட்ஸ் டு ஓவர்டேக் ட்ரெயின் ஏ அண்ட் ஆக்சிலரேட்ஸ் இட் பை 1 மீட்டர் பெர் செகண்ட். என்ன பண்றாருன்னா, இவருக்கு திடீர்னு வந்து ஸ்டார்டிங்ல இவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ட்ரெயின் ஏ, இது ட்ரெயின் பி. ஸ்டார்டிங்ல இருந்து இதுங்க வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போகும்போது நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ட்ரெயின் பியோட டிரைவர் திடீர்னு நான் ட்ரெயின் ஏவை முந்தணும் அப்படின்னு நினைச்சாரு. நினைச்சிட்டு என்ன பண்றாரு, 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேகத்துல அவர் வந்து ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? சரி, 50 செகண்ட் கழிச்சு தி காட் ஆஃப் பி ஜஸ்ட் பிரஷஸ் பாஸ்ட். ஏன்னா கரெக்டா 50 செகண்ட்ல இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒரே இதுக்கு வந்துருது. ஓகேவா? எப்படி ரெண்டு ட்ரெயினும் ஒரே லெவலுக்கு வந்துருது இன் 50 செகண்ட்ஸ்ல. ஓகேவா? ஓகே ப்ரோ. இன் 50 செகண்ட்ஸ்ல ரெண்டு ட்ரெயினும் ஒரே இடத்துக்கு வந்துருது. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, வாட் வாஸ் தி ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? ஸ்டார்டிங்ல இருந்தக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே ப்ரோ, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நீங்க இதை வந்து ரெண்டு மெத்தட்ல போலாம். எய்தர் பை யூசிங் ரிலேட்டிவ் மோஷன் ஆர் எல்ஸ் பை யூசிங் ஆர் எல்ஸ் பை வித்தவுட் யூசிங் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் ரிலேட்டிவ் மோஷன் படிக்கல. சோ ரிலேட்டிவ் மோஷன் படிக்காம அதை யூஸ் பண்ணாம எப்படி இதை சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ப்ரோ. சரி, நான் இப்ப என்ன பண்றேன், ட்ரெயின் பி இருக்குல்ல, ட்ரெயின் பி. ஆமாம் ப்ரோ, ட்ரெயின் பி இருக்கு. அந்த ட்ரெயின் பி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். ஓகே ப்ரோ. யூனிஃபார்ம் ஸ்பீட் எவ்வளோ? 20 மீட்டர் பெர் செகண்ட் இன்டூ டைம் எவ்வளோ? 50 செகண்ட் பிளஸ் ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 1/2. ஓகேவா? இன்டூ ஹாஃப் ஏ என்னது 1 இன்டூ டி ஸ்கொயர் 2500. ஓகேவா? ஓகே ப்ரோ. கேன்சல் பண்ணா 1250. ஓகே. அதாவது அந்த 50 செகண்ட்ல ட்ரெயின் பி எவ்வளவு தூரம் போயிருக்கும்? எவ்வளவு? இது ஒரு 1000. This is 1000 plus 1250 which is equal to 2250. 2250 மீட்டர் அந்த 50 செகண்ட்ல ட்ரெயின் பி டிராவல் பண்ணிருக்கும். சரி ப்ரோ, அப்ப என்ன அர்த்தம்? இது 2250 மீட்டர் டிராவல் பண்ண உடனே இது சேம் லெவல்ல வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுங்களுக்கு நடுவில் இருந்த டிஸ்டன்ஸ் 2250 மீட்டரா? அப்படிதானே ப்ரோ? அப்படின்னா கிடையாது. இங்க நீ இன்னொரு விஷயமும் நல்லா கவனிக்கணும். ட்ரெயின் ஏ ஒண்ணு இப்ப ஸ்டாப் ஆகல. ஓகேவா? ட்ரெயின் ஏவும் என்னது, அது ஆக்சிலரேஷன் இல்லாம ட்ரெயின் ஏ வந்து சும்மா அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடோட போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ட்ரெயின் ஏவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, இது ட்ரெயின் பி அதை விட அதிகமான டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்துடும். கரெக்டா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா?
வெயிட் பண்ணு. சாரி. சோ இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ட்ரெயின் எங்க இருக்கு? ட்ரெயின் பி இங்க இருக்கு. கரெக்டா? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு ட்ரெயின் பி முன்னாடி போயிருக்கு. ட்ரெயின் பி மட்டும் தான் முன்னாடி போயிருக்கு அப்படின்னா இல்ல, எதுவும் முன்னாடி போயிருக்கு. ட்ரெயின் ஏவும் முன்னாடி போயிருக்கு, பட் ட்ரெயின் பி ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. சோ தட் இது ரெண்டுத்தோட லெவலும் சேம் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ அப்ப இதுல என்ன அர்த்தம்? இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ட்ரெயின் பி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மைனஸ் ட்ரெயின் ஏ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஏன்னா இது ஃபைனலா ஈக்குவலா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ட்ரெயின் ஏ டிராவல் பண்ணதை விட இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கணும். அப்பனாதான் இது இந்த சேம் பாயிண்ட்டுக்கு வரும். கரெக்டா? சொல்றது புரியுதா? இப்போ ட்ரெயின் ஏ நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா ட்ரெயின் ஏ வந்து ஈக்குவலைஸ்டா வர முடியும்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் வர முடியும் ப்ரோ. சரி, இப்போ எனக்கு ட்ரெயின் ஏவும் டிராவல் பண்ணுது, ட்ரெயின் பியும் டிராவல் பண்ணுதுன்னா எனக்கு என்ன பண்ணணும்? ட்ரெயின் ஏ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பிளஸ் எக்ஸ் மீட்டர், அந்த ஸ்டார்டிங்ல இருந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த எக்ஸ் மீட்டரையும் சேர்த்து ட்ரெயின் பி டிராவல் பண்ணிருக்கணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இப்போ புரியுது ப்ரோ. எஸ், இதே லாஜிக் தான் இங்கேயும். ட்ரெயின் பி மொத்தமா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இவ்வளவு தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. திரும்பி நான் சொல்றதை எழுதிடுறேன். ட்ரெயின் ஏ பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரெயின் பி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்போ ட்ரெயின் பி மைனஸ் ட்ரெயின் ஏ என்னது? அதுதான் எக்ஸ். கரெக்டா? புரியுதா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுத்துலயுமே நீ வாயினால சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனா பண்றது. மிச்சபடி எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? ட்ரெயின் பி மைனஸ் ட்ரெயின் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நம்மளுக்கு ட்ரெயின் பி எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியும். ஆமா ப்ரோ, தெரியும். இப்ப ட்ரெயின் ஏ எவ்வளவு போயிருக்குன்னு கண்டுபிடிப்போம். ட்ரெயின் ஏ ஈக்குவல்ஸ் டு, இதுல யூடி மட்டும் தான். கரெக்டா? ஏன்னா இதுல ஆக்சிலரேஷன் கிடையாது. So u into t which is equal to எவ்வளோ? 20 into 50. So அப்போ 1000 மீட்டர் ட்ரெயின் ஏ போயிருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் பி எவ்வளோ போயிருக்கு? 2250 மீட்டர் மைனஸ் இது ஒரு 1000 மீட்டர் which is equal to 1250 மீட்டர் தான் இதுங்களுக்கு நடுவுல இருந்த டிஸ்டன்ஸ். முதல்ல இதுங்களுக்கு நடுவுல இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1250 மீட்டர். ஓகேவா? இது அது போக ட்ரெயின் ஏ வேற அந்த 50 செகண்ட்ல ஒரு 1000 மீட்டர் போயிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்மளுடைய ட்ரெயின் பி வந்து 2250 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. ஓகேவா? இனிஷியல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டா இந்த 1250 மீட்டர் தான். ஓகே ப்ரோ. அடுத்து இது ஒரு ஈஸி கொஸ்டின். velocity of a particle at an instant is 10 meter per second. ஓகேவா? ஒரு இன்ஸ்டன்ட்ல ஏதோ ஒரு டைம்ல ஒரு பார்ட்டிகிளோட velocity 10 meter per second. ஓகே ப்ரோ. After 3 seconds its velocity becomes 16 meter per second. After 3 seconds 3 செகண்ட் கழிச்சு இதோட velocity 16 meter per second வந்துருச்சு. ஓகேவா? இதோட velocity என்னவாயிருச்சு? 16 ஆயிருச்சு. 10ல இருந்து 16 ஆயிருச்சு. ஓகே. அப்ப இவன் என்ன கேக்குறான்னா, தி வெலாசிட்டி அட் 2 செகண்ட்ஸ் பிஃபோர் கிவன் இன்ஸ்டன்ட். இந்த 10 மீட்டர் per செகண்டுக்கு 2 செகண்ட் முன்னாடி இதோட ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும்? புரியுதா? அதாவது இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்னோட ஏதோ ஒரு டைம்ல என்னோட ஸ்பீட் 10 மீட்டர் per செகண்ட். இதுல இருந்து நான் ஒரு 3 செகண்ட் கழிச்சு போனேன் அப்படின்னா என்னோட ஸ்பீடு 16 மீட்டர் per செகண்ட். இதுக்கு 2 செகண்ட் முன்னாடி போயிருக்கேன் அப்படின்னா அதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கறதுதான் கொஸ்டின் மார்க். ஓகேவா? எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான். சரி, அப்படி அசியூம் பண்ணிக்கோ. அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எஸ், கொடுக்கல, பட் இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான். அப்ப நீ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாலே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அதான் இனிஷியல் வெலாசிட்டி
2 செகண்டுக்கு முன்னாடி எவ்வளவு வெலாசிட்டி இருந்துச்சுங்கிறத நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி ப்ரோ, ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். 3 செகண்ட்ல எனக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாரு. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v2 minus v1 by t2 minus t1. So அப்ப t2 minus t1 3 seconds, v2 minus v1 6 second, sorry 6 meter per second. அப்ப எனக்கு வந்து a என்னவாயிரும்? 2 meter per second square. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, அப்ப 2 செகண்டுக்கு முன்னாடி அது 2 மீட்டர் per செகண்ட் 2 மீட்டர் per செகண்ட் மொத்தமா 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கம்மியா இருந்திருக்கும். கரெக்டா? புரியுதா? இல்லைன்னா நான் இப்படி கூட உங்களுக்கு ஈக்குவேஷன்ல போடனாலும் போடுறேன். v equals to v எவ்வளோ 10 மீட்டர் per செகண்ட், 10 equals to u plus a எவ்வளோ 2 into 2. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வரும்? u equals to 10 minus 4 which is equals to u equals to 6. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. ஆக்சிலரேஷன் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு? 2 மீட்டர் per செகண்ட். சரி, அப்ப 2 செகண்டுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? 2 செகண்ட்ல ஆக்சிலரேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ? 4 மீட்டர் per செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ப்ரோ. சரி, அப்ப 2 செகண்டுக்கு முன்னாடி இது எவ்வளவு கம்மியா இருந்திருக்கும்? அதே 4 மீட்டர் per செகண்ட் தானே ப்ரோ கம்மியா இருந்திருக்கும். புரியுதா? சோ அதே 4 மீட்டர் per செகண்ட் நான் மைனஸ் பண்ணா 6 மீட்டர் per செகண்ட். இப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. This is one of the difficult ன்னு சொல்ல முடியாது, பட் கான்செப்சுவல் क्वेश्चन. I'll give you 3 seconds time. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் சொல்யூஷனை பாருங்க. ஓகேவா? 3 2 1 சால்வ் பண்ணிட்டீங்களா? சரி, இதுல எத்தனை பேர் இவ்வளவு பெரிய क्वेश्चனை பார்த்தோன்னா ப்ரோ இது கஷ்டமான क्वेश्चन, இதெல்லாம் எனக்கு சால்வ் பண்ண தெரியாது அப்படின்னு ஸ்டார்டிங்ல கிவ் அப் பண்ணீங்க? ஓகே, இனிமே யாரும் எப்படி கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேவா? இது ஒரு ஈஸியான क्वेश्चन பட் லென்த்தி क्वेश्चन. ஓகேவா? எப்படி ஈஸியான क्वेश्चन பட் லென்த்தி क्वेश्चन. சரி ப்ரோ, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லட்டா? சொல்லுங்க ப்ரோ. क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு, ஒரு கார் இருக்கு. ஓகே ப்ரோ, ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு, ஒரு கார் இருக்கு. ரெண்டும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தான், சேம் பிளேஸ் தான், ஒரே இடத்துல இருந்தா ரெண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ப்ரோ. அட் த சேம் டைம் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஒரே ஸ்பீடு 0ங்கிற ஸ்பீட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ஒரே பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. டிராவல் இன் தி சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல தான் டிராவலும் பண்ணுது. ஓகே, என்ன ஒரு ஒத்துமை? தி மோட்டார் சைக்கிள் ஆக்சிலரேட்ஸ் அட், மோட்டார் சைக்கிளோட ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் per செகண்ட், 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் மேக்ஸிமம் அது எவ்வளவு ஸ்பீட் வரைக்கும் போக முடியும்னா 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் போக முடியும். ஓகேவா? நல்லா பாத்துக்கோ, இங்க 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இங்க மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. சோ நீ என்ன பண்ணணும்? எய்தர் இதை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும், இல்ல இதை கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். இது 1ங்கிறதுக்கு சோ இதையும் நம்ம பேசாம மீட்டர் பெர் செகண்டா மாத்திரும். ஓகேவா? ஓகே. அண்ட் கார் என்னது 0.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூல அது ஆக்சிலரேட் ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போக முடியும்? 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் போக முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தி டைம் அட் விச் தி கார் would overtake தி மோட்டார் சைக்கிள் இஸ், அதாவது எந்த டைம்ல கரெக்டா காரு மோட்டார் சைக்கிள கரெக்டா ஓவர்டேக் பண்ணும். அதாவது இவங்க கேக்குறது கரெக்டா ரெண்டு எப்போ ஒரே பாயிண்ட்டுக்கு வரும் அப்படிங்கறத கேக்குறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னோட மோட்டார் சைக்கிள் இப்படி போயிட்டு இருக்கு, பின்னாடியே என்னோட கார் இருக்குது. கரெக்டா இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவர்டேக் பண்ண போகுது. சோ கரெக்டா இந்த பாயிண்ட், அதாவது ரெண்டும் சேம் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ சால்வ் பண்றது? ஏன்னா இதுல மேக்ஸிமம் லிமிட்லாம் வேற இருக்கே அப்படின்னா, ஏன் லிமிட் இருந்தா இப்ப நம்மளுக்கு என்ன? சிம்பிளா நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வேலையா இதுல நீங்க பண்ண வேண்டியது கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் வந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்து. ஸோ 36 into 5/18 which is equal to 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து 54 54 into 5/18. ஓகேவா? which is equal to இது 3, so 15 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இது 2. ஓகே ப்ரோ. சரி, இப்போ நீ என்ன பண்ற, டோட்டல் டைம் ரெண்டு ஒரே டைம்ல தான் வந்து ஓவர்டேக், ஒரே டைம்ல தான் மீட் பண்ண போகுது. கரெக்டா? கரெக்ட். ஸோ டோட்டல் டைம் டீன்னு எடுத்துக்கோ. சரியா? என்னன்னு எடுத்துக்கோ? டோட்டல் டைம்
இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கோ. சரி, ஆனா நம்மளுக்கு இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? ஆக்சிலரேஷன் எது வரைக்கும் தான் ஆக்ட் ஆகும்? 36 km/h வரைக்கும் தான் மோட்டார் சைக்கிளுக்கு ஆக்ட் ஆகும். 54 km/h வரைக்கும் தான் நம்மளுடைய காருக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன். அதுக்கு மேல அதுங்க கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல தான் போகும், 0 ஆக்சிலரேஷன்ல தான் போகும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் இந்த 36 km/h அதாவது 10 m/s வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு பார்க்கணும். டி மோட்டார் சைக்கிள், டி மோட்டார், நான் ஃபுல்லாவே எழுதட்டா? டைம் டேக்கன் பை மோட்டார் சைக்கிள் to attain maximum speed. Okay ba, to attain max speed. Okay bro, அது என்ன டைம்? சிம்பிளான லாஜிக். 1 m/s ஆக்சிலரேஷன் 0ல இருந்து ஆரம்பிக்கிற 10 m/s ஆகணும். எத்தனை செகண்ட்ல ஆகும்? 10 செகண்ட்ல ஆகும் ப்ரோ. இது என்ன ப்ரோ பெரிய விஷயம்? எஸ். இப்போ அந்த ஆக்சிலரேஷனை என்ன அப்படிங்கிறவங்களோட அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க போய் நீங்க டக்குன்னு 10 m/s அப்போ 10 செகண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கோர் இதுவே ஸ்ட்ராங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உட்கார்ந்து 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 யூ ஹாவ் டு டூ மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை திருப்பி திருப்பி போடணும். புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. சரி, இதே மாதிரி வேண்டாம் எழுதிடுறேன். டைம் டேக்கன் பை காரா, கார் டு அட்டைன் மேக்ஸிமம் ஸ்பீட், டு அட்டைன் மேக்ஸ் ஸ்பீட். மேக்ஸ் ஸ்பீடை திரும்பி அந்த கார் அட்டைன் பண்றதுக்கு, சாரி அந்த கார் அட்டைன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆக்சிலரேஷன் எவ்வளவு? 0.5. எனக்கு 15 m/s வரணும். அப்ப எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒவ்வொரு 2 செகண்டுக்கு அது எவ்வளவு? 1 m/s ஏறிக்கிட்டே போகுமா? அப்போ 15 2 செகண்ட் எனக்கு வேணும். கரெக்டா? புரியுதா? ஈஸியான உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். 2 செகண்டுக்கு பிளஸ் 1 m/s. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்போ எனக்கு 15 m/s வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 செகண்டா 15 தடவை வேணும். கரெக்டா? கரெக்ட். 2 அதாவது 15 into 2 செகண்ட்ஸ் வேணும் டு கெட் 15 m/s. கரெக்டா? அப்ப அது எவ்வளோ? 15 into 2 is equal to 30. புரியுதா? புரியுது ப்ரோ. சோ அப்ப இங்க வேல்யூ 30 செகண்ட். சரி, அப்போ அடுத்து டைம் மோட்டார் சைக்கிள் டிராவல்ஸ் வித்தவுட் ஆக்சிலரேஷன் எவ்வளவு டைமுக்கு டிராவல் பண்ணும்? அதாவது ஆக்சிலரேஷன் இல்லாம மோட்டார் சைக்கிள் எவ்வளவு டைமுக்கு டிராவல் பண்ணும்? இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ணக்கு அப்புறம் டில் தி எண்ட் அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ண போகுது. அது என்னது? டோட்டல் டைம் டி. இதுல வந்து ஸ்டார்டிங் 10 செகண்ட்ல தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ணுது. இந்த 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ண போகுது? அந்த கான்ஸ்டன்டா ஆக்சிலரேஷன் எதுவும் இல்லாம கான்ஸ்டன்டா ஒரு ஸ்பீட்ல மெயின்டைன் ஆக போகுது. அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? டி மைனஸ் 10 செகண்ட். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி டைம் வெயிட் பண்ணுங்க. டைம் டேக்கன் பை மோட்டார் சைக்கிள், சரி time of motorcycle traveling without acceleration. ஓகேவா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி டைம் ஆஃப் கார் டிராவலிங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருந்தா மன்னிச்சிருங்க. டிராவலிங் வித்தவுட் ஆக்சிலரேஷன் ஆர் எல்ஸ் டிராவலிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அது எவ்வளோ? அதுவும் இதே மாதிரி தானே ப்ரோ. டி மைனஸ் 30 செகண்டுக்கு அது அதே மாதிரி டிராவல் பண்ண போகுது. கரெக்ட். அதாவது என்ன சொல்றேன்? டோட்டல் டைம் எனக்கு டி செகண்ட் டிராவல் பண்ண போகுது. ஓகேவா?
அந்த டி செகண்ட் தான் ரெண்டும் போய் எனக்கு என்ன ஆக போகுது, அதாவது சாரி ரெண்டும் இல்ல, இந்த கார் வந்து மோட்டார் சைக்கிள் ஓவர்டேக் பண்ண போகுது. ஓகே ப்ரோ. சோ பட் ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆக்சிலரேஷன் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் மேக்சிமம் ஸ்பீட்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா, ரெண்டுத்தினாலையும் அதாவது மோட்டார் சைக்கிள் எடுத்தோம்னா அதனால 36 கிலோமீட்டர் பெர் ஹவரை தாண்ட முடியாது. 36 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் அதோட ஆக்சிலரேஷன் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போகும், ஆக்சிலரேஷன் 0 ஆயிரும். அதே மாதிரி காருக்கும் ஒரு லிமிட் இருக்கு, என்னது 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுக்கடுத்து இதுவும் கான்ஸ்டன்டான ஸ்பீடு 0 ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகும். சரி ப்ரோ, இப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அட்டைன் பண்ணக்கு அப்புறம் மீதி எவ்வளவு டைம் இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்க டீகோட் பண்ணிருக்கோம். இங்க 10 செகண்ட்ஸ், இங்க 30 செகண்ட், இது t-10 t-30. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் இங்க மோட்டார் சைக்கிள் பண்றோம். என்ன பண்றோம்? மோட்டார் சைக்கிள் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. மோட்டார் சைக்கிள் என்ன ப்ரோ கால்குலேட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 10 செகண்ட்ஸ். ஏன் ப்ரோ அந்த 10 செகண்ட் மட்டும் எடுக்கிறோம்னா, அதாவது இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ற வரைக்கும் ஆக்சிலரேஷன் இருக்கு கரெக்டா, அது எப்போ 10 செகண்ட்ல தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ணுது. சோ அந்த 10 செகண்ட் வரைக்கும் அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் தனியா போடுறேன். பிகாஸ் அதுல ஆக்சிலரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இல்ல. சோ நான் ரெண்டு ஈக்குவேஷனா போடணும். ஓகே ப்ரோ. சோ இப்போ போட்டேன்னா எனக்கு என்ன வரும், ஹாஃப் இன்டூ ஏ, என்னது ஏ வந்து 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா, ஏ வந்து 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, சோ 1 இன்டூ டி ஸ்கொயர் 100. சோ எடுத்தா 50 மீட்டர். ஓகேவா? என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 50 மீட்டர் வந்திருக்கா? கரெக்ட் ப்ரோ. அடுத்து டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதாவது மீதி இருக்கக்கூடிய டைம். ஓகேவா? வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு எவ்வளவு, அது வெறும் u இன்டூ டி தான். கரெக்டா? காரணம் சிம்பிள், அதுல ஆக்சிலரேஷன் இல்ல. s is equal to ut plus half at square. முதல் கண்டிஷன்ல நம்மளுக்கு என்னது, u is equal to 0. ஓகேவா? ஓகே ப்ரோ. இங்க நம்மளுக்கு u இருக்குது. கரெக்டா? என்ன இருக்கு, u இருக்கு. u என்னது, அந்த மேக்ஸிமம் லிமிட் தான் u. கரெக்டா? சோ அப்ப இங்க u இருக்குங்கிறப்போ s is equal to ut plus half at squareல a கிடையாது. சோ இது கேன்சல் ஆயிரும், ut மட்டும் இருக்கும். அதே இங்க பார்த்தோம்னா s is equal to ut plus half at squareல நம்மளுக்கு u கிடையாது. சோ இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இப்ப இதை கால்குலேட் பண்ணுங்க, என்ன வரும், மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ, 10 மீட்டர் per செகண்ட் மோட்டார் சைக்கிளுக்கு. சோ அப்ப 10 into t-10. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ தட் இஸ் 10t-100. சோ அப்போ எஸ் மோட்டார் சைக்கிள், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை மோட்டார் சைக்கிள் எவ்வளோ, 10t-100 plus 50. அப்ப என்ன வரும், 10t-15 வருதா? ஆமாம் ப்ரோ, வருது. சரி, அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? 10t-50 மீட்டர்ஸ். இதே சிமிலர் கால்குலேஷனை இப்போ நீங்க காருக்கு பண்ணணும். என்ன பண்ணணும், காருக்கு இதே சிமிலர் கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஓகே, காருக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் எத்தனை செகண்ட்ல, இதுக்கு 30 செகண்ட். அதுலதான் இந்த ஆக்சிலரேஷனோட பேருக்கு. கரெக்டா? 30 செகண்ட். சோ அப்ப அது எவ்வளவு வரும், half into 30 into acceleration, சாரி half into acceleration எவ்வளவு, 1/2 into 30 ஓட ஸ்கொயர், அது 900. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ அப்போ 1/4 into 900 எவ்வளோ, 900/4னா 450, 225. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, 225 மீட்டர்ஸ். சரி, அதுக்கடுத்து மீதி டிஸ்டன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு எவ்வளோ,
which is equal to மீதி இருக்கிறது என்னது, இதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 15 மீட்டர் per செகண்டா. ஸோ அப்போ 15 into t minus 30 கரெக்டா. ஏன்னா இதோட மீதி இருக்கிற டைம் t minus 30. ஸோ அப்போ 15 into t minus 30 உள்ள மல்டிப்ளை எல்லாம் பண்ணா என்ன வரும், 15t minus 450 கரெக்டா. 15t minus 450. சரி, அப்ப அதே மாதிரி டோட்டலா எஸ் கார் எவ்வளோ ஆட் பண்ணணும் ப்ரோ. கரெக்ட். 15t minus 450 plus 225 பண்ணா 15t minus 225 மீட்டர் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த டீங்கிற டைம்ல தான் ரெண்டும் ஓவர்டேக் பண்ண போகுது. ஓவர்டேக் பண்ண போகுதுன்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டா. அதாவது இப்ப எனக்கு கார் இது இருக்கு, வேகமா இது வந்திருக்கலாம், பட் இது அடுத்து வருது. ரெண்டு ஏதோ ஒரு டைம்ல இந்த இது இந்த மோட்டார் சைக்கிள, இது மோட்டார்னு வச்சுக்கலாம், இது கார். ஓகேவா. இந்த மோட்டார் சைக்கிள கார் ஓவர்டேக் பண்ணது என்ன அர்த்தம், கரெக்டா அதோட பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கு அடுத்து தான் அது தாண்டி போக போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா. சோ அப்போ டிராவல்டு டிஸ்டன்ஸ் இதுவும் எஸ் தான், இதுவும் எஸ் தான். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நீங்க எல்லாரும் எஸ் பண்ணதுதான், இதையும் ஈக்குவல்னு வச்சு நான் ஈக்குவேட் பண்ண போறேன். சோ அப்ப 10t minus 50, வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்யூஷன் கொஞ்சம் நீட்டா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இதை பிரிச்சிடுறேன். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துக்குள்ள தான் முடிச்சாகணும், பிகாஸ் நம்மளுக்கு அடுத்து எம்டி பேஜ் இல்ல. 10t minus 50 equals to 15t minus 225. ஓகேவா. ஓகே ப்ரோ. சோ இப்ப இந்த 10t எங்கிட்டு கொண்டு போயிருந்தேன், 225 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். சோ அப்ப 225 minus 50 equals to 15t minus 10t. ஈக்குவேட் பண்ணா 5t equals to 225 minus 50 னா 175 வரும். 175. So t equals to 175 divided by 5, which is equal to, cancel பண்ணனா 3 times 5, 35 seconds. ஓகேவா. சோ அப்ப அது எப்போ வந்து அதை ஓவர்டேக் பண்ணும், 35வது செகண்ட்ல ஓவர்டேக் பண்ணும். ஓகேவா. ஓகே ப்ரோ, கொஸ்டின் எப்படி சூப்பரா இருந்துச்சா? லாஜிக்கல் கொஸ்டின், சிம்பிளா நீ உனக்கு இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேமிங் வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். பின்னாடி இந்த கொஸ்டின் என்னங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஓகேவா. பிசிக்ஸ்ல அதை தான் நான் சொல்ல வரேன். சும்மா வந்து நான் ஃபார்முலாஸ் படிச்சேன், கொடுத்துருக்க டீடைல் எடுத்து ஃபார்முலால போடுவேன், சைன் மட்டும் போடுவேன் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் உனக்கு ஆன்சர் கிடைச்சிடாது. அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், என்ன கண்டிஷன், எப்படி என்னென்ன இது நடக்குது, என்னென்ன சீனரியோஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுது, எவ்வளவு தூரம் ஆக்சிலரேட் ஆகுது, இதெல்லாம் என்னென்ன டீடைல்ஸ் எப்படி கொடுத்துருக்கான், இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கெல்லாம் தனித்தனி ஈக்குவேஷனா போடணுமா, இல்ல ஒரே காமன் ஈக்குவேஷனா நான் போடலாமா, இல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, இல்ல சப்ராக்ட் பண்ணணுமா, இது எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சு, சிம்பிளா சொல்லணும்னா பிசிக்ஸ்னா என்ன, கைனமெட்டிக்ஸ்னா என்ன, 1D மோஷன்னா என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இது இந்த சாப்டருக்கு மட்டும் இல்ல, எந்த சாப்டருக்கு போனாலும் நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னா சால்வ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 30 minutes 40 minutes எடுக்கும். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா 4 to 5 minutesல நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா. சால்வ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இருக்காது இன் சென்ஸ் நம்மளோட லெவல்ல அந்த மாதிரி எந்த கொஸ்டினும் கிடையாது. நீட் ஆர் ஜேடபிள்யூல எதுவுமே சால்வ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேவா. ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். A body moving with some initial velocity, சரி ஏதோ ஒரு இனிஷியல் வெலாசிட்டில போகுது, and having uniform acceleration attains a final velocity v meter per second after traveling distance x meter. Okay, if its final velocity is v equals to root of 180 minus 7x. bro என்ன bro root of 180 minus 7x ஆ, எப்படி bro அப்படின்னா, வெயிட் முழுசா கொஸ்டின் வாசி. find the acceleration of the body. பாடியோட ஆக்சிலரேஷனை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுது. சரியா. v is equal to root of 180 minus 7x. கரெக்டா.
நான் என்ன பண்றேன், இந்த ரூட் எடுக்கிறதுக்காக v ஸ்கொயர் போடுறேன். ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 7x. ஓகே ப்ரோ. இப்போ இதை பார்த்து எனக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு, v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as இருக்கா, இல்ல பிளஸ் 2asனாலும் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ v ஸ்கொயருங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, இதுவும் ஃபைனல் வெலாசிட்டி தான். ஸோ ஓகே, இங்க u ஸ்கொயருங்கிறதா இனிஷியல் வெலாசிட்டியோட ஸ்கொயர். ஸோ இதுதான் அது. ஓகே, 2as தான் மைனஸ் 7x. கரெக்டா? இங்க sங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு, இங்க xங்கிறது என்னதான், டிஸ்டன்ஸ் டிராவல்டு தான். ஸோ நான் அதை xன்னு வச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ அப்போ 2ax இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7x. ஓகேவா? ஓகே ப்ரோ. x x கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ a ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 7/2, அதாவது மைனஸ் 3.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சிம்பிளஸ்ட் கொஸ்டினா? இதை விட சிம்பிளான கொஸ்டின் எப்பவுமே வராது உங்களுக்கு. சிம்பிளா அந்த இது இருந்துச்சு, சும்மா ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம். இது நம்மளுக்கு வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as ஓட அந்த ஃபார்மேட்லயே இருந்துச்சு. கம்பேர் பண்ணோம், இதுல 2ax எதுவா இருக்கும்னு எடுத்தோம், சால்வ் பண்ணோம். சால்வ்லாம் பண்ணல, சும்மா எதெல்லாம் காமனா இருக்கு அதெல்லாம் கட் பண்ணோம், ஆன்சர் வந்துருச்சு. சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? In question number 60, if the lift starts moving up with the... சரி ஓகே, இதுல நீங்க இந்த question number 60ங்கிறத விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட நம்பர் 61. ஓகேவா? சரி, சரி. இஃப் தி லிஃப்ட், அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு லிஃப்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த லிஃப்ட்ல ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு வந்து இந்த லிஃப்ட்ல இருந்து ஒரு பாலை போட போறா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, இந்த லிஃப்ட் மேல பார்க்க 5 மீட்டர் பெர் செகண்ட்ல போகுது. அண்ட் கேர்ள் அகெயின் த்ரோஸ் தி பால், அதாவது முந்தினதுல கொடுத்தனால இங்க அகெயின்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துருங்க. கேர்ள் த்ரோஸ் தி பால் அப் வித் சேம் ஸ்பீட், அதாவது 50 மீட்டர் பெர் செகண்ட்ல பால மேல பார்க்க 50 மீட்டர் பெர் செகண்ட்ல தூக்கி போடுறா. சரி, இந்த பால் திரும்பி அவ கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இப்போ நீங்க நிறைய பேர் டக்குன்னு என்ன யோசிப்பீங்கன்னா, டக்குன்னு ஓகே 50னா 10 குறையும், ஸோ மேல போறதுக்கு 5, கீழே வர்றதுக்கு 5, 10 நினைப்பீங்க. எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். பட் ஆனா நீங்க வந்து இதுல இந்த 5 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்தீங்களா, கணக்குல எடுத்தீங்களா? ப்ரோ எடுக்கலையே ப்ரோ. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த லாஸ்ட் செக் பாயிண்ட்ல சொன்னீங்க, லாஸ்ட் செக் லிஸ்ட்ல. அதாவது இப்போ ஒரு மூவிங் பாடியில இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் டிராப் பண்றோம்னா அந்த மூவிங் பாடியோட ஸ்பீட்ல அந்த ஆப்ஜெக்ட் போக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் ப்ரோ. ஸோ சாரி, என்னோட லிஃப்ட் 5 மீட்டர் பெர் செகண்ட்ல போகுதுன்னா அந்த 5ம் இதோட ஆட் ஆயிரும். ஓகேவா? சரி ப்ரோ, இப்போ 55னா எங்களுக்கு ஆன்சர் 11 தானே வந்திருக்கணும். மேல போக ஒரு 5.5 செகண்ட்ஸ், கீழே வரதுக்கு ஒரு 5.5 செகண்ட். பட் எங்களுக்கு ஆன்சர் 10 நாங்க கால்குலேட் பண்ணோம். நீங்க அதையும் கரெக்ட்ன்றீங்களே எப்படி அப்படின்னா, அந்த 5 மீட்டர் பெர் செகண்ட் நல்லிஃபை பண்றதுக்கு ஆல்ரெடி லிஃப்டும் மேல வரும். கரெக்டா? இவ ஒரே இடத்துல நின்னா பரவாயில்ல, பாலையும் இவ மேல போட்டுட்டு இவளும் மேல வரா. புரியுதா? சோ அந்த பாலோட அந்த 5 மீட்டர் பெர் செகண்ட இந்த லிஃப்டோட 5 மீட்டர் பெர் செகண்ட் கேன்சல் பண்ணிரும். ஓகே ஓகே ப்ரோ. சோ இதுக்கு ஆன்சர் 10 செகண்ட்ஸ் தான். இது ஈஸியான சம். காரணம் என்ன, மேல போய் அதாவது இங்க வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட்ல போடுறேன், மேல 0 ஆகுறதுக்கு 0 மீட்டர் பெர் செகண்ட் ஆகுறதுக்கு 5 செகண்ட் ஆகும். அதே மாதிரி திரும்பி கீழே பார்க்க அது 50 மீட்டர் பெர் செகண்ட்ல வர்றதுக்கு 5 செகண்ட் ஆகும். சரி, அதான் 10 செகண்ட். அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேஜ் கொடுத்துருக்கேன். எதுக்கு? இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மா இருக்கலாம். இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற சொல்யூஷனை பாருங்க. ஸோ 3, 2, 1 சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சால்வ் பண்றேன். இது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நீட் பிவைக்குன்னு நினைக்கிறேன். இது ஐ எம் நாட் ஷூர், பட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புல்லட் வந்து ஒரு உட்டன் பிளாக் கன் எடுத்து, ஒரு உட்டன் பிளாக் ஒரு மரக்கட்டை இருக்கு, அந்த மரக்கட்டையில கன் எடுத்து சுடுறாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அந்த உட்டன் பிளாக்ல இது 40 சென்டிமீட்டர் இந்த புல்லட் உள்ள போகும்போது அதோட பாதி வெலாசிட்டியை இழந்துருது. ஓகேவா?
loses half its velocity. அதாவது ஸ்டார்டிங்ல v velocity இருந்தா இது 40 சென்டிமீட்டர் உள்ள போனோன்னா v/2 ஆயிருது velocity. ஓகே ப்ரோ. It comes to rest after penetrating further distance of சரி, அதாவது முதல்ல v/2 குறையறதுக்கு 40 சென்டிமீட்டர் போச்சு. இது திரும்பி அடுத்து இது போக ஃபர்தரா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டு இது எனக்கு v = 0 வரும். அதாவது புல்லட் எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இது நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் போட்டு சால்வ் பண்ணணும். ஈஸி விஷயம். எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போட போறீங்க? அதுதான் இங்க ரொம்ப மெயின். ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா டைமை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சோ டைமே யூஸ் பண்ணாத ஈக்குவேஷன் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன்? v² = u² + 2as. கரெக்டா? அப்ப அந்த ஈக்குவேஷன் தான் போட போறோம். v² = u² + 2as. ப்ரோ இங்க ஆக்சிலரேஷன் எதுவுமே அவங்க கொடுக்கலையே, அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுனா வெயிட். ஆக்சிலரேஷனுங்கிறதா நீங்க அந்த வுட் கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த வுட்டை உடச்சிட்டு அது உள்ள போறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, அதுதான் இங்க இந்த ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஆர்எல்ஸ் இங்க வுட் ஒரு டீசலரேஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வுட் பிளாக் ஒரு டீசலரேஷன் கொடுக்குது. ஓகே, அதனால நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம அடுத்த கேஸ கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 40 சென்டிமீட்டர் போனோம்னா /2 ஆயிருச்சு. ஸோ அப்போ v/2 உடைய ஹோல் ஸ்கொயர். ஓகே, u² என்ன? நான் v எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ v யோட ஸ்கொயர் பிளஸ் இங்க பிளஸ்ங்கிறத விட சரி நான் பிளஸ்னே இருக்கட்டுமே 2 × a × 40 சென்டிமீட்டருங்கிறத நான் 0.4 சென்டிமீட்டர் எடுக்கலாம். இல்ல ஓகே, நான் 40 எடுக்கிறேன். ஓகேவா? மீதி எல்லாமே நான் சென்டிமீட்டர் per செகண்ட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆன்சர் சென்டிமீட்டர்ல வரப்போகுது, அவ்வளவுதான். × 40. சரி, இது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ மைனஸ்னு வச்சுக்கலாம். சரி, அப்ப எனக்கு என்ன வரும்? இந்த 2a இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2a × 40 = v² - v²/4. ஆமாம் ப்ரோ. எல்சிஎம் எடுத்தா 4/4. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்ப காமனா எடுத்து வெயிட் ஒரே ஸ்டெப்ல எத்தனை? ஸோ அப்போ 2a × 40 = 3v²/4. ஆமாம் ப்ரோ. சரி, அப்போ a ஓட வேல்யூ என்ன? 3v²/4 × 80. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, a ஓட வேல்யூ 3v² / 4 × 80. இப்ப நான் என்னன்னா அடுத்த கண்டிஷன் எடுக்க போறேன். ஓகேவா? என்ன கண்டிஷன்? அடுத்த v/2ல ஸ்டார்ட் ஆகி அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு. அதாவது இப்ப இதுதான் என்னோட வுட்டன் பிளாக். ஓகேவா? எனக்கு இங்க கன் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. this is my wooden block. ஓகே, இங்க I have my gun. ஓகேவா? என்னுடைய கன் இருக்கு. இத பார்த்தா கன் மாதிரி இல்ல. ஓகே, என்னுடைய கன் இருக்கு. இங்க இருந்து புல்லட் வருது. ஓகேவா? ஓகே, இந்த புல்லட் எனக்கு 40 சென்டிமீட்டர் உள்ள போகும்போது இங்க எனக்கு புல்லட்டோடைய ஸ்பீடு v இருந்துச்சு. ஓகேவா? v m/s. பட் ஆனா இது 40 சென்டிமீட்டர் போனா v வச்சுக்கலாம். ஓகேவா? v 40 சென்டிமீட்டர் போனா அது v/2 ஆயிருச்சு. இது அதுக்கு அடுத்து ஃபர்தரா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல போய் இந்த இடத்துல 0 ஸ்பீட் ஆகும். கரெக்டா? ஆமா ப்ரோ, ஆகும் ப்ரோ. சோ அந்த ஃபர்தர் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? ஃபர்தர் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டா நீ உனக்கு வர ஆன்சரோட 40 ஆட் பண்ணணும். பட் நம்மளுக்கு இங்க அப்படி கேட்கல. ஃபர்தரா இந்த 40 சென்டிமீட்டர் போக அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போய் அது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? திரும்பி நம்மளுக்கு டைமை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆக்சிலரேஷன் தெரியும், v தெரியும், u தெரியும். u என்னது? இந்த v/2 தான் இதோட u. கரெக்டா? அதாவது இப்போ இந்த கண்டிஷனுக்கு எடுத்தோம்னா இதோட uv, இதோட ஃபைனல் வெலாசிட்டி v/2. பட் இந்த கண்டிஷனுக்கு எடுக்கும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி தான் v/2, ஃபைனல் வெலாசிட்டி 0.
ஆக்சிலரேஷன் நம்ம டிரைவ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, we have derived it. ஓகே, டைமை பத்தி நோ இன்ஃபர்மேஷன். ஸோ திரும்பியும் அதே ஃபார்முலா தான் போட போறோம். ஓகேவா, திரும்பி நம்ம வி ஸ்கொயர் என்னது, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as அதே ஃபார்முலா தான். வியோட வேல்யூல 0 போடுறேன். யூவோட வேல்யூ என்னது, v/2 உடைய ஹோல் ஸ்கொயர். ஓகே, -2 ஏன்னா இங்க நான் மைனஸ்ன்னு வச்சதுனாலதான் எனக்கு ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஓகேவா, இதை நான் பாசிட்டிவ்னு வச்சிருந்தா எனக்கு இங்க நெகட்டிவ்னு வந்திருக்கும். சரியா, சோ இங்க -2as தான் போடணும். -2 இன்டூ ஏ என்னது 3v² by 4 into 80 into as. ஓகே, சோ இப்போ இந்த v² by 2 எங்கிட்டு போனா v² by 4 equals to 3v² by 4 into 2 by 80, அதாவது இதை கேன்சல் பண்ணனா 1/40. ஓகேவா, ஓகே, இன்டூ எஸ். சரி, இதுல v² by 2 v² by 4 v² by 4 கேன்சல்டா. ஆமா ப்ரோ. ஸோ அப்போ என்ன வரும், இந்த 40 இங்க மேல நியூமரேட்டருக்கு வந்துடும், இங்க 3 இங்க டினாமினேட்டருக்கு வந்துடும். 40/3 is equal to s. ஸோ அப்போ இது இன்னும் ஃபர்தர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும், 40/3 சென்டிமீட்டர். இது இன்னும் உள்ள போச்சுன்னா புல்லட் நின்றும். ஓகேவா, இல்லனா இது 40/3 மீட்டர் per செகண்ட் உள்ள போய் புல்லட் நின்றும். ரெண்டும் ஒண்ணுதான், எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா, ஓகே ப்ரோ. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நல்லா ஒர்த்தான கொஸ்டின்ஸா? அடுத்து இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இது கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின். வேற திஸ் இஸ் ஆல்சோ லென்த்தி கொஸ்டின். இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கியா நிறையா? அண்ட் அது போக நம்ம பிரேம் ப்ரோ அனுப்பின கொஸ்டின்ஸ். வி ஹேவ் டைமா? 121 ஆல்ரெடி. ஸோ ஐ திங்க் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க. இதை உட்காந்து கால்குலேட் பண்றதை விட டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, an object falling through a fluid is observed to have acceleration given by a is equal to g minus bv, where g is gravitational acceleration. Okay, b is a constant. Okay, after a long time of release, it is observed to fall with constant speed. The value of constant speed is, அதாவது இதை டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டா சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்க மேபி எனக்கு தெரிஞ்ச பிரேம் ப்ரோ உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருப்பாரு. மில்கன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரானோட சார்ஜை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த எலக்ட்ரானோட சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மெயினா உதவுனது இந்த டெர்மினல் வெலாசிட்டி கான்செப்ட் தான். ஓகேவா, அது என்ன ப்ரோ டெர்மினல் வெலாசிட்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மீடியம், ஏரும் ஃப்ளூயிடு தான், லிக்விடும் ஒரு ஃப்ளூயிடு தான். ஓகேவா, லிக்விட் வேற ஃப்ளூயிட் வேற. ஏரையும் நீ ஃப்ளூயிட்னு சேர்த்துடலாம், பட் ஏர் லிக்விட் கிடையாது. சரியா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளூயிட் மீடியமா இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளூயிட் மீடியத்துல நீ வேகமா விழுறியோ இல்ல ஃப்ரீ ஃபால் பண்ண வைக்கிறாங்களோ, இது ஏதோ ஒரு கண்டிஷன், ஒரு ஆப்ஜெக்ட் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வெலாசிட்டி ஏறிக்கிட்டே வரும். ஓகேவா, பட் ஒரு கட்டத்துக்கு மேல டியூ டு ஏர் டிராக் ஆர் எல்ஸ் அதை நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, டியூ டு சம் விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஒரு அந்த மீடியமோட ஒரு ஃபோர்ஸ் காரணமா ஒரு கட்டத்துக்கு மேல அதோட ஸ்பீடு ஏறாது. ஓகேவா, அதோட ஸ்பீடு ஏறாது, அப்படியே அதே ஸ்பீட்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல விழ ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அந்த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா என்ன அர்த்தம், ஆக்சிலரேஷன் 0ன்னு அர்த்தம். கரெக்டா? சோ a ஈக்குவல்ஸ் டு 0னா g மைனஸ் bv ஈக்குவல்ஸ் டு 0. சோ bv ஈக்குவல்ஸ் டு g, v ஈக்குவல்ஸ் டு g by b. அவ்வளவுதான் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா, பிகாஸ் இந்த டெர்மினல் வெலாசிட்டி வச்சு உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், f is equal to 6 pi neta r v அப்படின்னு இருக்கும். இது நீங்க நம்ம பிசிக்ஸ்ல ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸா இல்ல ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் தான். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லென்த்தியஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. A particle is released from rest. Okay, from a tower of height 3h. Ratio of intervals of time to cover 3 equal heights h. Okay, அதாவது ஒரு பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா,
அந்த டவரோட மொத்த ஹைட் எவ்வளவு, எந்த ஹைட்ல இருந்து விடுறாங்க, 3 ஹைட்ஸ் அப்படிங்கிற ஹைட்ல இருந்து விடுறாங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஹெச் அது டிராவல் பண்றதுக்கு ஆன டைம், அண்ட் தென் ரெண்டாவது ஒரு ஹைட்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு உள்ள டைம், தென் மூணாவது ஹைட்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்குள்ள டைம், இதோட ரேஷியோ என்னென்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்க கரெக்டான ஃபார்முலா போட்டா போதும். ஓகே ஓகே, இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஒரே ஃபார்முலா S is equal to half GT². அது ஏன் ப்ரோ half GT² அப்படின்னா காரணம் இருக்கு. என்ன ப்ரோ காரணம் சொல்லுங்க. இதுல U என்னது, ஃப்ரீ ஃபால்னு கொடுத்துட்டான், இஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்ப U is equal to 0. ஸோ UT plus half AT² தான் நான் A வந்து Gன்னு போட்டேன். ஏன்னா இங்க வந்து ஃப்ரீ ஃபால் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் G, U வந்து 0. ஸோ UT வேண்டாம். ஸோ S is equal to half GT² தான். சரி, ஃபர்ஸ்ட் H1 ஓகேவா, ஹைட்டுக்கு என்ன வரைக்கும் ஃபார்முலா, half G T1². ஓகேவா, ஓகே ப்ரோ. அடுத்து ஹைட் 2க்கு என்ன இருக்கும், வெயிட் இதுல இருந்து நம்ம T1க்கு எடுத்துரும். ஓகேவா, ஸோ அப்போ T1² ஈக்குவல்ஸ் டு 2. சிம்பிள் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ T² ஈக்குவல்ஸ் டு 2S/G. T ஈக்குவல்ஸ் டு, இதை நான் எஸ்ங்கிறத ஹச்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, என்ன சொல்லி பழகிருச்சு. 2H/G √2H/G. ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே போடுறேன். ஸோ இப்போ எனக்கு T ஈக்குவல்ஸ் டு √2H1/G. ஓகே, இங்க இப்போ H2க்கு என்ன வரும், எனக்கு half இன்டூ, நான் இங்க H2ன்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இதுதான் எனக்கு மொத்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுல எனக்கு இது H1, H2, H3. நான் இப்ப கால்குலேட் பண்ணணும்னா இங்க H1ல இருந்து 0ல இருந்து H1 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் H2க்கு கால்குலேட் பண்ணும்போது U அப்படிங்கிற ஒரு இனிஷியல் வெலாசிட்டி வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலா எதையும் யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு, ஏன்னா நான் இங்கேயும் நான் இப்ப சொன்ன டெக்னிக்ல நான் பண்ண போறேன் அப்படின்னா இங்கேயும் நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், இங்கேயும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எதுக்கு, நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் H1 plus H2 எடுத்துக்கிறேன். புரியுதா, இந்த மொத்த இன்டர்வல் இப்ப எடுக்கிறேன். இதுல இருந்து நான் H2 வந்து -H1 போட்டா எனக்கு H2 வந்துரும்ல, அப்படி பண்ண போறேன். ஓகேவா, சோ இப்ப எனக்கு திரும்பி U என்னவாயிரும், 0 ஆயிரும். இதே மாதிரி நான் அடுத்து H3க்கு என்ன எடுக்க போறேன்னா H1 plus H2 plus H3. புரியுதா, இல்லைன்னா அது அப்படிதான் H1 plus H2 plus H3 minus H1 and H2 போட போறோம். ஓகேவா, எதுக்காக இப்படி போடுற மெயின் ரீசன், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியான ஃபார்முலா, அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படி பண்றோம். ஓகே ப்ரோ, சோ இப்ப இங்க half G T1 plus T2 உடைய ஹோல் ஸ்கொயர். கரெக்டா, கரெக்ட் ப்ரோ. இந்த டைமிங் T1, இந்த டைமிங் T2, இந்த டைமிங் T3. ஓகே ப்ரோ. சோ இப்ப நான் அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்ப இங்க என்ன சொல்லலாம், இது T1, இது T1 plus T2 ஈக்குவல்ஸ் டு என்னது, ரூட் ஆஃப் H1 plus H2ங்கிறது என்னது 2H. கரெக்டா, ஏன்னா ஈக்குவல் ஹைட் தான். சோ அப்போ 2H. ஓகே, சோ அண்டர் ரூட் ஆஃப் 2H1 போடலாமா, 2H1 into 2 divided by G. கரெக்டா, கரெக்ட் ப்ரோ. சரி, அடுத்து H1 plus H2 plus H3 என்ன போடலாம், 3H1 போடலாமா, ஆமா ப்ரோ. 1/2 into G into T1 plus T2 plus T3 ஓட ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது நான் அதே மாதிரி எழுதுனா T1 plus T2 plus T3 equals to under root of 3H1 into 2 by G. ஓகேவா, இங்க 3H1, so 3H1 by G into 2. சரி, பட் நம்மளுக்கு இங்க என்ன தேவை, we need question என்ன கேட்டிருக்கான், T1 is to T2 is to T3 என்னன்னு தான் கேட்டிருக்கான் கொஸ்டின்ல. கரெக்டா, T1 is to T2, T1 is to T2 is to T3 இதுதான் கேட்டிருக்கான். சரி, அப்போ நான் T2வை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். T1 எனக்கு தெரியும். ஓகேவா, எனக்கு T1 தெரியும். ஓகே ப்ரோ, எனக்கு இப்ப T2 வேணும். T2 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது,
T2 ல இருந்து T1 மைனஸ் பண்ண எனக்கு அதாவது இந்த வேல்யூல இருந்து T1 மைனஸ் பண்ண எனக்கு கிடைச்சிருமா? ஆமாம் ப்ரோ. சரி சரி, நான் என்ன பண்றேன், சாரி, இது சென்டர்ல இருக்கட்டும். ஓகேவா? சோ இப்போ T2 ஈக்குவல்ஸ் டு root of 2h1 into 2 by g minus root of 2h1 by g. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இப்ப நான் இதுல என்ன காமனா எடுக்கிறேன், root of 2h1 by g காமனா எடுத்துரும். ஓகேவா? இது ஹோல் ரூட் தான், நீங்க அப்புறம் ரூட் இதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, ஹோல் ரூட் 2h1 by g into root of 2 minus 1 எடுக்கலாமா? இதுதான் T2. கரெக்டா? சிம்பிளா காமனா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான், பெரிய விஷயம் எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்து T3க்கு என்ன பண்றேன், இந்த வேல்யூல இருந்து இதை சப்ராக்ட் பண்றேன். ஏன்னா இதுதான் T1 plus T2. கரெக்டா? புரியுதா? இதுதான் T1 plus T2. நான் இந்த வேல்யூல இருந்து T1 plus T2 சப்ராக்ட் பண்றேன், அதாவது இதை சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணா எனக்கு T3 கிடைச்சிரும். ஆமாம் ப்ரோ. சோ அப்ப T3 ஈக்குவல்ஸ் டு அண்டர் ரூட் ஆஃப், இது எல்லாத்துலயுமே அண்டர் ரூட் கீழ இருந்தே இருக்கணும். ஓகே ஓகே, அண்டர் ரூட் ஆஃப் 3h1 by g into 2 மைனஸ் மைனஸ் அங்க என்ன இருக்கு, அண்டர் ரூட் ஆஃப் 2h1 அண்டர் ரூட் ஆஃப் 2h1 by g into 2. இப்ப இதுலயும் நான் என்ன பண்றேன், 2h1 அண்டர் ரூட் ஆஃப் 2h1 by g காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இன்டு √3 மைனஸ் √2 வருமா? ஏன்னா இங்க மிச்சம் இருக்கிறது என்னது, √3, இங்க √2. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இப்ப நம்மளுக்கு அப்போ ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப T1 is to T2 is to T3 போட்டனா எனக்கு இந்த 2h1 by g கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ரேஷியோ தானே எடுக்கிறேன். சோ அப்போ T1 is to T3 is to T3க்கு என்ன வரும், சாரி, இதை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டா நல்லா இருக்கும். என்ன வரும், 1 is to, அடுத்து இங்க என்ன இருக்கு, √2 minus 1 இருக்கா? சோ √2 minus 1 is to, இங்க என்ன இருக்கு, √3 minus √2, √3 minus √2. ஓகேவா? ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் பி பாருங்க. 1 is to 2, 1 is to √2 minus 1 is to, இல்ல அதுல 2ல ரூட் இல்ல. சோ அப்ப இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. சாரி, திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. நிறைய क्वेश्चंस இருக்கே, சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல, டைம் வேற ஆயிருச்சு. சோ மேபி உங்களுக்கு இன்னைக்கு லெக்சர் டிலேடா வந்தா ஐ எம் சாரி, உங்களுக்கு क्वेश्चन சால்வ் பண்ண போய் தான் டைம் ஆயிருச்சு. ஓகேவா? क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் தேடி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கைஸ். எல்லாமே இந்த சிம்பிளான क्वेश्चंस இருக்கு, பட் ஆனா யூனிக்கா நீங்க ஓவரா நல்லா திங்க் பண்ற மாதிரி, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ ப்ரொவோக் பண்ற மாதிரி உள்ள क्वेश्चंस அப்படின்னா தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலதான் கொஞ்சம் எடுத்துட்டு வர டைம் ஆயிருச்சு. ஸோ லெக்சர் டிலே ஆனா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பட் நல்லா கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் தானே கைஸ். அதுல ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க, எந்த எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நானும் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் பயாலஜி ரிகார்டிங்கா. ஸோ அது எப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டா நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க. A stone is dropped from top of a tall cliff and n seconds later another stone is thrown vertically downwards. Okay, அதாவது முதல்ல என்ன பண்றேன், ஸ்டோன் 1 டிராப் பண்றேன், ஒரு n செகண்ட் கழிச்சு இன்னொரு ஸ்டோன், அதாவது ஸ்டோன் 2 thrown vertically downwards, u அப்படிங்கிற ஸ்பீட்ல கீழே போடுறேன். ஓகேவா? முதல்ல டிராப் பண்ணிருக்கேன், 0 வெலாசிட்டியில டிராப் பண்றேன்.
ரெண்டாவது u அப்படிங்கிற ஸ்பீட்ல போடுறேன். தென் தி செகண்ட் ஸ்டோன் ஓவர்டேக்ஸ் தி ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் ஸ்டோன் ஓவர்டேக்ஸ் தி ஃபர்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. பிலோ தி டாப் ஆஃப் தி கிளிஃப், அந்த டாப்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கழிச்சு இது ரெண்டும் மீட் ஆகுங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓவர்டேக்னா என்ன அர்த்தம்? கரெக்டா அந்த பாயிண்ட்ல ரெண்டு ஈக்குவலா வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டோன் தாண்டி போக போகுது. புரியுதா? சோ அந்த ஈக்குவலா வர பாயிண்ட் தான் எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மொதல் ஸ்டோனுக்கு கண்டுபிடிப்போம். மொதல் ஸ்டோனுக்கு டிராவலிங் இது என்னது? எஸ் இஸ் ஈக்குவல் டு S1 ஸ்டோன் 1. ஓகேவா? ஸ்டோன் 1ஓட டிஸ்டன்ஸ். ஓகே, S1 இஸ் ஈக்குவல் டு half gt². கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஏன்னா இதுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. சோ half gt² தான். சரி, இதே இது நான் S2க்கு எடுத்தேன்னா என்ன வரும் ப்ரோ? ut plus half gt² ப்ரோ. இல்ல, தப்பு. ஏன் ப்ரோ? கரெக்ட் தானே அப்படின்னா? இல்ல இல்ல, இங்க நீங்க ஒரு விஷயத்த மறக்கறீங்க. என்ன பண்றாங்க, ஒரு இதை டிராப் இன்னொரு இதை உடனே எல்லாம் போடல. அது டிராப் ஆகி n செகண்ட் கழிச்சுதான் இன்னொரு இதை வேகமா கீழே போடுறாங்க. சோ இதுல u இன்டூ டி மைனஸ் என் பிளஸ் ஹாஃப் g இன்டூ டி மைனஸ் என்னுடைய ஸ்கொயர். ஓகேவா? ஹாஃப் g மைனஸ் half g into t minus n உடைய ஸ்கொயர். ஸோ இப்போ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ut minus nu plus g by 2 into t square minus 2tn plus n square. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் ப்ரோ? ஆஸ் யூஷுவல் ரெண்டு ஈக்குவல்னு வச்சு ஈக்குவேட் பண்ண போறீங்க ப்ரோ. எஸ், அதைத்தான் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த S2 இன்னும் கொஞ்சம் பிரிச்சு எழுதிடும், அந்த G எல்லாம். ut minus nu plus gt² by 2 minus gtn. ஏன்னா வந்து இங்க by 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். பிளஸ் g by 2n². ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், S1 ஈக்குவல்ஸ், நான் அடுத்த பேஜ் போயிடலாம். S1 ஈக்குவல்ஸ் டு S2. ஓகே, S1 ஓட வேல்யூ என்ன? gt² by 2 ஈக்குவல்ஸ் டு, வேண்டாம் இது நான் அப்படியே எழுதுறேன்னு, நான் போன தடவை கைனமெட்டிக்ஸ்ல பண்ண மாதிரி தப்பு பண்ணிடுவேன். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? பேஸ்ட். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம், நான் மேபி இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருக்க போறேன், அதையும் செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. g by 2 into t²னா இப்போ gt² by 2, இதுக்கு 2 2 கேன்சல் ஆச்சுன்னா gtn plus gn² by 2. கரெக்ட் தான் கைஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல gt² by 2வும் சாரி gt² by 2வும் gt² by 2வும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் gtn nuவும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? என்ன பண்றேன், மைனஸ் gtn-ஐயும் nuவும் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். நெகட்டிவா இருக்கிறது ஃபுல்லா இங்கிட்டு. ஸோ அப்போ nu plus gtn ஈக்குவல்ஸ் டு ut வெயிட் அப்படி பண்றதை விட n மட்டும் இருக்கிற மாதிரி டேர்ம்ஸ், வெயிட் பண்ணுங்க, இப்படி பண்றதை விட இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம், ut மைனஸ் gtn இங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, அடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த nu மைனஸ் gn² by 2 இங்கிட்டு கொண்டு வருவோம். ஓகேவா? ஏன்னா அந்த n டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம், t டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதுல t காமன் எடுத்தோம்னா t இஸ் ஈக்குவல் டு u மைனஸ் gn. இங்க n காமன் எடுத்தோம்னா n இன்டூ u மைனஸ் gn by 2. ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ இதுல இதால டிவைட் பண்ணுவோம், t அப்பனா தானே கிடைக்கும். ஓகேவா? ஸோ தென் t ஈக்குவல்ஸ் டு n இன்டூ u மைனஸ் gn by 2 டிவைடட் பை u மைனஸ் gn. ஓகேவா? ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, இன்னும் சம் சால்வ் ஆகி முடியல.
சோ எனக்கு டி தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கே தவிர நீ எனக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியல. சோ இப்போ நான் இதை வந்து டிஸ்டன்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலானா எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நீ S2ல பண்ணாலும் ஓகே தான், இல்ல S1ல பண்ணாலும் ஓகே தான். இப்போ நீ எதுல பண்ண போற ப்ரோ? S1லயே பண்ணிக்கிறேன். S2 இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு, இதெல்லாம் பண்ணா டைம் வேஸ்ட், பண்றது கஷ்டம். சோ S1லயே பண்ணிக்கிறேன். எஸ், யூ ஆர் ரைட். சோ இப்போ இதை S1லயே சப்ஸ்டியூட் பண்ணு. S1ல என்னது? half into g into t square. கரெக்டா? t square என்னது? n whole bracket n into u minus g n by 2 divided by u minus g n இதோடைய ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் திங். நம்மளுக்கு ஆன்சர் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. g by 2 g by 2 g by 2, இதுல g by 5. அப்ப இது ஆப்ஷனா இருக்க ஆன்சரா இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, உள்ளுக்குள்ள n into u minus g n by 2, n into u minus g n by 2, n into u minus g n by 2, இங்க u by 2, இங்க u by 2. இதுதான் ஆன்சர். அப்போ ஆல்ரெடி நாங்க அப்படிதான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A body initially at rest is moving with uniform acceleration A. Its velocity after n second is v. U is equal to 0, v is equal to v. Okay. T is equal to n second. அப்ப நான் A என்னன்னு போடலாம். A is equal to v minus 0 divided by n. It is equal to v by n. ஓகேவா? ஓகே. The displacement of the body in last 2 seconds. சரி, லாஸ்ட் 2 செகண்ட்ல, லாஸ்ட் 1 செகண்ட் கேட்டா கூட SNth ஃபார்முலா போட்டு போயிடலாம். ஆனா இங்க லாஸ்ட் 2 செகண்ட் கேட்டாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்? SN minus SN minus 2 போடலாமா? அதாவது n செகண்ட்ஸ் தான் போயிருக்கு. சோ ஃபைனலா போனது மைனஸ் 2 செகண்ட் முன்னாடி வரைக்கும் போனது. அதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ல அது டிராவல் பண்ண தூரம். சோ இப்போ இப்படி போடுறேன் அப்படின்னா SN என்ன வரும்? half into a n square, half into a n square. ஓகே, மைனஸ் இது half into sorry a into n minus 2 whole square. ஸோ இப்போ இந்த n minus 2 whole square பிரிச்சோன்னா என்ன வரும்? n square minus 2n plus 4. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a n square by 2 மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணனா a n square by 2 minus 2n plus 4. ஓகேவா? ம் 2an plus 4a, 2an plus 4a. ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ள போகும்போது இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த நெகட்டிவ் சைன் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிரும். an ஸ்கொயர், இது an ஸ்கொயர் கேன்சல்டு. ஸோ 2an minus 4a. சரி, எஸ் n minus 2, n minus 2 ஓட ஸ்கொயரு. ஸோ அது வந்து 2a காமன் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? n minus 2 வருமா? ஆமா. Did I do anything wrong? Sorry. எஸ், நான் உள்ளுக்குள்ள a by 2 தானே நான் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன், பட் இங்க பண்ணாம விட்டுருக்கேன். சோ அப்ப இது 2a தான் வரும். கரெக்டா? ஏன்னா இங்க பாரு, இந்த a by 2 தான் நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். கரெக்டா? சாரி, இந்த a by 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதுல a by 2, இதுல இன்டூ a by 2, இதுல வந்து 2 into 2 4n ஆயிரும். ஓகேவா? வெயிட் பண்ணு. 4n, இதுல a by 2 போடும்போது திரும்பி 2n ஆயிரும். இங்க இது ஓகே. சோ இப்போ இதுல இருந்து என்ன காமன் எடுக்கலாம்னு சொல்லு ப்ரோ. 2a காமன் எடுக்கலாம் ப்ரோ. 2a into n minus 1 ப்ரோ. சரி, இப்ப a ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு? v by n. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்னது? 2 into v by n into n minus 1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே ப்ரோ.
சிம்பிளுங்க. நீங்க அந்த லாஜிக்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாட்டில nth செகண்ட் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு அதோட டெரிவேஷன் தெரியாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம் பண்றது கஷ்டமாயிடும். அதனாலதான் நீங்க சரி கேட்ட உடனே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் திடீர்னு கேட்டா தேவைன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல உங்களுக்கு நடத்திட்டேன். ஓகேவா? அதோட டெரிவேஷன் தெரிஞ்சிருந்தானா அந்த லாஜிக் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே இதை பண்ணியிருக்கோம். புரியுதா? சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது ஈஸி கொஸ்டினுங்க. பார்க்கதான் எவ்வளவு பெரிய கொஸ்டின் கிராஃப்ல இருக்கு, பட் ஆனா ஈஸி. நல்லா கவனிங்க. 2 stones are thrown up simultaneously from the edge of a cliff. அதாவது ஒரு கிளிஃபோட எட்ஜ்ல இருந்து 2 ஸ்டோனை தூக்கி எறிகிறேன். ஓகே, வித் இனிஷியல் ஸ்பீட்ஸ் ஒரு இதோட ஸ்பீட் வந்து 15 மீட்டர் per செகண்ட், இன்னொரு ஸ்டோனோட ஸ்பீட் 30 மீட்டர் per செகண்ட். மேல பார்க்க தான் எறிகிறேன். ஓகே, தி டைம் வேரியேஷன் ஆஃப் தி ரிலேட்டிவ் பொசிஷன், அதாவது ஸ்டோன் 1க்கும் ஸ்டோன் 2க்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா, அது டைமோட எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறத அந்த கிராஃப்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லீனியர் பார்ட் இஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைனா லீனியர் பார்ட்டா இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கன்றாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். பேசிக் மேத் லெக்சர் பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேன் ப்ரோ. ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன சொன்ன ப்ரோ? y is equal to mx plus c ன்னு சொன்னீங்க ப்ரோ. ஆமா, y என்னது? y ஆக்சிஸ். இங்க y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்திருக்கான்? x2 minus x1 கொடுத்திருக்கான் ப்ரோ. சரி, ஈக்குவல் டு மைனஸ் x1. சரி, m என்னது ப்ரோ? ஸ்லோப் ப்ரோ. ஸ்லோப்னா tan தீட்டா ப்ரோ, இல்லனா dy by dx ப்ரோ. சரி, இதுல பாரு 20 நடுவுல தான் போகுது. சரி, இதே 30 எடு. கரெக்டா 2க்கு வருதா? ஆமாம் ப்ரோ. சரி, அதாவது இந்த m கால்குலேட் பண்றதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. y2 minus y1 divided by x2 minus x1. அதாவது ஏதாவது 2 y கோஆர்டினேட் ஏதாவது 2 x கோஆர்டினேட் எடுத்துக்கோ. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன், 30 and 2 எடுக்கிறேன். அதே மாதிரி 60 and 4 எடுக்கிறேன். ஓகேவா? 60 and 4 எடுக்கிறேன். ஓகே, சோ அப்போ y2 என்னது 60 மைனஸ் y1 என்னது 30 டிவைடட் பை x2 என்னது 4 மைனஸ் x1 2. அப்ப எனக்கு வேல்யூ என்ன வரும்? 15 வருமா? சோ m ஓட வேல்யூ 15. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ m ஓட வேல்யூ 15 இன்டு x ஆக்சிஸ்ல எனக்கு என்ன இருக்கு? t இருக்கு ப்ரோ. 15t பிளஸ் c என்னது? இது ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்ல வேற எங்க இன்டர்செப்ட் எதுவும் இருக்கா ப்ரோ? இல்ல, ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 0. சோ உனக்கு ஈக்குவேஷன் x2 ஈக்குவல்ஸ் டு x1 பிளஸ் 15t. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். இல்ல நீ இந்த ஈக்குவேஷன் போட்டாலும் கரெக்ட் தான், இதை போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷனுமே கரெக்ட் தான். ஓகே, சிம்பிள் கான்செப்ட். பட் கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருக்கு. சோ பார்த்து டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். பாக்குறதுக்கு வந்து கொஸ்டின் 2 லைன்ல இருக்கலாம், பட் கஷ்டமான கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின் பாக்குறதுக்கு பெருசா இருக்கலாம், பட் ஈஸியான கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? வாங்க வாங்க வாங்க, ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். எஸ் எஸ் எஸ், கம் ஆன். சாரி சாரி சாரி, ஐ திங்க் டேப்ல சார்ஜ் வேற கம்மியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் டு இட் ஃபாஸ்ட். 15% ஆயிடுச்சு. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ வெஹிக்கிள். இது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஆன்சரோட போட்டிருக்கேன். ஓகேவா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ மூவிங் வெஹிக்கிள் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. ப்ரோ நாங்க தெரிஞ்சுக்கிறோம், இதை நாங்க அப்படியே மெமரைஸ் பண்ணிடுறோம். ஓகே, எப்படி இது வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு பின்னாடி இருக்க ரீசன் தெரிஞ்சாகணும். சிம்பிளா சொல்றேன். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர்னு இருக்கா, இது என்னது? ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டிஸ். கரெக்டா? நான் சும்மா v ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இனிஷியல் ஸ்பீடு 0. சரியா? 2as. கரெக்டா? 2 என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரோ. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னே எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் ப்ரோ. சோ அப்போ s is directly proportional to v ஸ்கொயரா? இவங்க இங்க sங்கறத ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டியோட ஸ்கொயர். ஆர் எல்ஸ் நீ இப்ப இங்க வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தானே எடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as. ஏன்னா ஸ்டாப்பிங்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்ல இருக்கும். ஸ்டாப் பண்ணோம்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டா? v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. சோ அப்போ u ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2as. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, அப்போ இங்க நான் 2a எடுத்துறேன், கான்ஸ்டன்ட் எடுத்துட்டா u ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு s, இல்ல s இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு u ஸ்கொயர். சோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபைனல் வெலாசிட்டிக்கு அது ப்ரொபோர்ஷனலே கிடையாது. ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி எப்பவுமே 0வா தான் இருக்க போகுது ஸ்டாப்பிங் கண்டிஷன்ல. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ.
சரி, இப்ப இதை வச்சு இந்த கடைசியா உள்ள சம்ம சால்வ் பண்ணுங்க. சாரி, ரொம்ப ஸ்லாண்டா இருக்கு, பட் அந்த சம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க பாப்போம். கார் மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 50 km/h. சரி, ஒரு கார் வந்து 50 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இட் கேன் பி ஸ்டாப்ட் பை அப்ளைங் பிரேக்ஸ். ஒரு பிரேக் அப்ளை பண்ணா காரை ஸ்டாப் பண்ண முடியும். எல்லா கார்லயும் அப்படிதானே ப்ரோ? இங்கேயும் அப்படிதான். ஓகே, அது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மீட்டர் தள்ளி தான் நிக்கும். ஓகே ப்ரோ, 50 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்க காரு நான் வந்து பிரேக் போட்டேன்னா 6 மீட்டர்ல அது நின்றுது. ஓகே, இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு அதே காரு அதே பிரேக்கிங் சிஸ்டம் தான், பட் என்னோட ஸ்பீடு 100 km/h இருந்தா எவ்வளவு தூரத்துல போய் நிக்கும் ப்ரோ? டபுள் ஆயிருக்கு, அப்ப இதுவும் 12 மீட்டர்ஸ்ல போய் நிக்கும் அப்படின்னா தப்பு. மேல பார்த்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்க. புரியுதா? இது நீங்க சால்வ் பண்றதுக்குள்ள சம் கிடையாது, இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சம். மேல என்ன பார்த்தோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? அப்போ இங்க இருந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? சோ இப்ப இங்க இனிஷியல் வெலாசிட்டி 2 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ 2 ஓட ஸ்கொயர் என்னது? 4. அப்போ எஸ்ஸும் 4 டைம்ஸ் ஆயிரும். சோ அப்போ 6 into 4 24 மீட்டர். ஓகேவா? 24 மீட்டர்ஸ். இதுல நீங்க வந்து வேற எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். இந்த 50 km/h நான் வந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்துறேன், அந்த எந்த கால்குலேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளா இந்த லாஜிக் தெரிஞ்சு அதை வச்சு போட்டோம். ஓகேவா? ஓகே, சோ தென் இது நம்ம இன்னும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கல, சோ அதை விட்டுருங்க. இதை வேணா ஹோம்ஒர்க் ட்ரை பண்றீங்களா? A particle starts from origin with an initial velocity. Initial velocity கொடுத்துட்டாங்க along the negative x-axis. Okay, with a constant acceleration of 10 meter per second along positive x-axis. Find instantaneous velocity and displacement of particle as a function of time. அதாவது v-க்கும் s-க்கும் நீங்க ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? v-க்கும் s-க்கும் ஈக்குவேஷன் எழுதணும். நீங்க சால்வ் பண்ணிருவீங்களா இல்ல நான் பண்ணிருக்கா? சரி, ஓகே, I'll give you 3 seconds. ட்ரை பண்ணுங்க. 3, 2, 1. சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் பண்றேன். சிம்பிள். v-னா என்னது? u plus at. கரெக்டா? ஆமா ப்ரோ, v-யோட சிம்பிள் ஈக்குவேஷன் u plus at தான். சரி, அப்ப நான் இங்கேயே என்ன போட போறேன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தானே? ஓகே, இது ஃபைனல் வெலாசிட்டி. கரெக்ட் தான். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? u என்னது? -2. ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துனா நீ பாசிட்டிவ்னு கூட எடுக்கலாம், பட் நான் இங்க -2 எடுத்துக்கிறேன். பிளஸ் இங்க இது பாசிட்டிவ்ல இருக்கு 10 into t. இதுதான் ஸ்பீடுக்குள்ள ஈக்குவேஷன். ஓகேவா? இன்னும் சிம்பிளா இருக்குன்னா எஸ், அவ்வளவுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா -2t plus 5t². அவ்வளவுதான். ஓகேவா? நீ ஈக்குவேஷன் எழுதணும். as a function of time னா ஒண்ணு இல்ல, டைமோட ஃபங்க்ஷனை வச்சு நீ வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதணும். அதைத்தான் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அப்படியே ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இது நம்ம பிரேம் ப்ரோ அனுப்பின கொஸ்டின். ப்ரோ அது ஒரு நல்ல கொஸ்டின் ஆச்சு, சால்வ் பண்ணி பாருங்க, கிளாஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ தட்ஸ் வை ஐ brought this question. சால்வ் பண்ணுமா? பண்ணலாமே ப்ரோ. 2 trains, சரியா? 2 ட்ரெயின் which are moving along different tracks in opposite direction. ஓகேவா? 2 ட்ராக் இருக்கு. இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். ஒரு ட்ரெயின் இப்படி பார்க்க போகுது, இன்னொரு ட்ரெயின் இப்படி பார்க்க வருது. ஓகே ப்ரோ. டுவர்ட்ஸ் ஈச் அதர், ஆப்போசிட் டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ மேபி இந்த ட்ரெயின் இப்படியும் இந்த ட்ரெயின் இப்படியும் போலாமே, அதுவும் ஆப்போசிட் தானேன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டும் ஒரு இதை நோக்கி ஒரு இது வருது. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியாம ரெண்டுத்தையும் தூக்கி ஒரே ட்ராக்ல போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டுத்தையும் தூக்கி ஒரே ட்ராக்ல போட்டாங்க. சரி, தே டிரைவர்ஸ் ஆர் நோட்டிசிங் தி மிஸ்டேக். 2 ட்ரெயினோட டிரைவரும் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, சோ ரெண்டுமே ஒரே ட்ராக்ல வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ? 2 பேத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 300 மீட்டரா இருக்கும்போது. ஓகேவா? 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கிராஃப் ஷோஸ் தேர் வெலாசிட்டி as a function of time. ஓகே, ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆக அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா 2 ட்ரெயினும் ஸ்டாப் ஆனக்கு அப்புறம் அது எங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் எவ்வளவு, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. சரி ப்ரோ, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் ப்ரோ. இது என்ன ப்ரோ நீங்க கேள்வி கேக்குறீங்க? இந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க ப்ரோ. ஓகே, பாத்துறேன். அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க ப்ரோ. ஓகே, பாத்துடலாம். பார்த்துட்டு 300ல இருந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதாங்க, ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. அதே தான் பண்ண போறோம்.
பட் ப்ரோ எப்படி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிளான விஷயம். இதுக்குள்ள ஏரியா, வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா தான் உனக்கு என்ன கொடுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். இதே ஸ்பீடு வெர்சஸ் டைமோட தேத்தினா டிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதோட ஏரியா விடு, என்ன வரும்? ஏரியா இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் இன்டூ பேஸ் என்னது 10 இன்டூ ஹைட் எவ்வளோ 40. கால்குலேட் பண்ணா எஸ், இது ட்ரெயின் ஏபியா இல்ல, சரி ஓகே ட்ரெயின் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். இது எஸ்ஏ. ஓகேவா? சரி, எஸ்ஏ ஈக்குவல்ஸ் டு 5. ஸோ அப்போ இது 200 மீட்டர்ஸ் எஸ்ஏ வந்திருக்கு. சரி ப்ரோ. எஸ்பி எவ்வளவு தூரம் வந்திருக்கும் ப்ரோ? -1/2. எனது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா? எனது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வருது. ஓகே. ஸோ அப்போ -1/2 இன்டூ ஹைட் எவ்வளோ 20, பேஸ் எவ்வளோ 8. ஸோ அப்போ ஆன்சர் பண்ணா 4 ஒரு 80. ஓகே, -80. இப்போ நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதை மைனஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் இல்ல ப்ரோ, நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மைனஸ் எடுக்காதீங்க. ஓகேவா? ஆப்போசிட் சைட்ல வரதுனா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ 80 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ? எஸ் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 280 மீட்டர். இனிஷியலா இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 300. ஸோ செப்பரேஷன் எவ்வளோ? ஃபைனல் செப்பரேஷன் 300 minus 280 which is equal to என்னது 20 meters. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ திங்க் ஒரு 17 கொஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணிருப்போம் நம்புறேன். இல்ல 16ங்கிறது தெரியல. ஓகே, இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணதுக்கு அண்ட் இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்பவுமே நான் கேட்கறது தான் உங்ககிட்ட உள்ள அதே ரெக்வெஸ்ட். லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு நான் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். அண்ட் பயாலஜி அது என்னங்கிறதும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுவிடுங்க. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ ஓகே, இவ்வளவு தூரம் உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் கைனமெட்டிக்ஸ் லெக்சர்ல இருந்து நம்ம கைனமெட்டிக்ஸ் இன் 2D ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைனமெட்டிக்ஸ் இன் 2D ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா?